இன்னைக்கு இந்த வீடியோல சுழல் 2 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சுழல் 1 பார்த்தா தான் இது புரியுமான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏற்கனவே சுழல் 1 பார்த்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மறந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல. இத பார்க்கும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ரீகால் ஆயிடும். சுழல் 1யும் சுழல் 2யும் லைட்டா தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓரளவுக்கு அதோட ஞாபகம் இருந்தா கூட போதும். அதை வச்சு நீங்க இந்த செகண்ட் பார்ட்ட பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நந்தினின்னு ஒருத்தங்களை காமிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. நந்தினியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜெயில தான் இருக்காங்க. கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்க ஆளுங்க கூட சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. ஆக்சுவலா நந்தினியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொந்த சித்தப்பாவை கொலை பண்ணிருப்பாங்க. ஏன்னா சித்தப்பா இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அபியூஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிவுல சித்தப்பாவை இவங்க கன்னை வச்சு ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. இவங்களோட ஃப்ரெண்டா சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. நான் ஷூட் பண்ண மாதிரி இருக்கட்டும், நீ இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நந்தினிக்கு ஆதரவா செல்லப்பா அப்படின்ற ஒரு லாயர் தான் வாதாடிட்டு இருக்காரு. அந்த செல்லப்பா என்ன சொல்றாருன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இந்த விஷயத்த பண்ணாங்க, அதனால இவங்களை ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர் இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா குணாவை கால் பண்ணி வர வச்சதே இவங்க தான். எஸ்ஐக்கு தெரியாமே அவரோட கன்னை கொண்டு போயிருக்காங்க, திட்டமிட்டு இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்த்தரப்பு லாயர் சொல்லிட்டாரு. மேற்கொண்டு செல்லப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. செல்ஃப் டிஃபென்ஸ்லயே 2 வகை இருக்கு. ஒன்னு உடனே சாவடிக்கிறது, இன்னொன்னு ரொம்ப மன கஷ்டத்துல இருந்து அதனால சாவடிக்கிறது. 10 வருஷமா சித்தப்பானால அபியூஸ் அனுபவிச்சிருக்காங்க. அந்த கோவத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. அதனால அவங்கள ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. 8 மாசத்துக்கு மேல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஜட்ஜ் இருக்கார்ல, வேற நாள் இந்த கேஸை ஒத்தி வச்சிடுறாரு. அநேகமா இன்னைக்கு தீர்ப்பு வந்துரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா தள்ளி போயிருது. நீ கவலைப்படாதமா, கண்டிப்பா உனக்கு ஃபேவரா தான் இந்த கேஸ் முடியும்ன்ற மாதிரி செல்லப்பா சொல்லிட்டாரு. இவங்களுமே செல்லப்பாக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, கண்டிப்பா இன்னைக்கு இவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்கன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதனால உனக்காக ஸ்வீட்லாம் கூட வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஸ்வீட்டை நீ எடுத்துட்டு போ, அங்க சேர்ந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களை லவ் பண்றேன்னு சொல்லி சக்கரவர்த்தி அவரோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அதனால சக்கரவர்த்தி கிட்ட பெருசா இவங்க பேசாம அவாய்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. எனக்கு ஸ்வீட்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒன்னே ஒன்னாவது எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப தாமுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்லப்பான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட டிரைவரா தான் இருப்பாரு. ஹீரோக்கு ஃப்ரெண்டு தான் போல. ஏன்னா ஹீரோ செல்லப்பாவை பாக்குறதுக்காக வரும்போதெல்லாம் இவர்கிட்டயும் பேசுவாரு. 2 பேருமே ஜெனரலா பேசிக்கிறாங்க. இப்ப செல்லப்பா வந்தோடனே இவருமே கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. சக்கரவர்த்தி சின்ன பையனா இருக்கும் போதே அப்பா இறந்து போயிருப்பாரு. அப்பத்துல இருந்து அப்பாவோட ஃப்ரெண்டான இந்த செல்லப்பா தான் ஓரளவுக்கு இவருக்கு பினான்சியலா சப்போர்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதனால செல்லப்பாவை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப ஹீரோ சொந்த ஊர்ல இல்ல, வேற ஒரு ஊர்ல தான் இருந்துட்டு இருக்காரு. இவர் கவனக்குறைவா இருந்ததுனால தான் நந்தினி கண்ணை எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனால தான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. வேலையை விட்டு தூக்கல, ஆனா கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர்ல திருவிழா நடக்க போது, இன்னைக்கு நைட்டு திருவிழாக்கு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த செல்லப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல செல்லப்பாக்குன்னு நல்ல பேர் இருக்கும். செல்லப்பாவோட ஒய்ஃப் பேரு மாலதி அப்படின்றது. இவங்க தான் வரிசை தட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கூடிய ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்காரு. பாதுகாப்புக்காக ஒரு இன்ஸ்பெக்டரும் இவங்க கூடிய வந்துட்டு இருக்காரு. இவருக்கான மரியாதையெல்லாம் அந்த இடத்துல செலுத்திட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இங்க நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்ற மாதிரி இவருமே திரும்பி பாக்குறாரு. இவரு போனா பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுன்றதுக்காக ஒய்ஃப் வேணான்னு சொல்றாங்க. இருமா நான் பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவரு உள்ள போறாரு. இந்த திருவிழா 1 மாசத்துக்கு மேல நடக்கும். ஆளாளுக்கு ஒவ்வொரு கான்ட்ராக்ட் எல்லாம் எடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்டை பிரிக்கிறதுல சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனால தான் ஒரு 4-5 பேர் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெர்னாண்டஸ் அப்படின்றவர் நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுல திருன்னு ஒருத்தர் செல்லப்பாக்கு வேண்டியவரா இருப்பாரு. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவர் திருக்கு ஃபேவரா தான் பேசி முடிப்பாருன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஒயிட் ஷர்ட்ல இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் திருவா இருப்பாரு. ஆனா செல்லப்பா இருக்காருல, அப்படிலாம் நான் பேசி முடிக்க மாட்டேன், நியாயத்துக்காக தான் நான் பேசுவேன்ற மாதிரி சொல்றாரு. இங்க சண்டை போடுறதுல நிறைய பேருக்கு நிறைய பிசினஸ்லாம் இருக்கு. ஆனா பெர்னாண்டஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறவரா இருப்பாரு. நியாயப்படி பார்த்தா பெர்னாண்டஸுக்கு தான் எல்லா கான்ட்ராக்டுமே போகணுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரிலாம் சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கோர்ட்ல போய் கண்டிப்பா பெர்னாண்டஸுக்கு தான் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்றாரு. இவரு பெர்னாண்டஸுக்கு பண்ணுவேன்னு சொன்னார்ல, ஏன் எதுக்குன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. பெர்னாண்டஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மீனவர்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு. இதுல வர காசை கூட அதுக்கு தான் அவன் யூஸ் பண்ணுவான். அதனால தான் அவனுக்கு ஃபேவரா பேசுனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் தோசை எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்கல்ல, நீ உட்காரு நான் பரிமாறுறேன் அப்படின்ற மாதிரிலாம் செல்லப்பா சொல்றாரு. மாலதியும் உட்காந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சுந்தர்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. மாலதியோட பையனா தான் இந்த சுந்தர் இருப்பாரு.
என்னடா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சுந்தர் கிட்ட ஹீரோவும் சகஜமா பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அப்பா வராரு. அப்பாவை பார்த்தோன்னா சுந்தர் அமைதியா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்பா பையனுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்ல போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப மாலதி இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்க சொன்னா இவன் பண்ணிக்கவே மாட்டான், நீ அது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு கேக்குறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நந்தினி மேலதான் ஆசைப்படுறாரு. அவங்க ஜெயில இருக்காங்கல்ல, அதனால எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த லாயரான செல்லப்பா புரிஞ்சுக்கிறாரு. என்ன என் ஒய்ஃபை கேட்டனும் உன்னோட முகமே மாறிடுச்சு, ஜெயில இருக்க அந்த நந்தினியை தானே லவ் பண்ற, கவலையே படாத, சீக்கிரமா நந்தினி வெளியே வந்துருவா, அவகிட்ட உன்னோட ஆசையை சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரிலாம் இவரும் ஏத்துக்கிறாரு. செல்லப்பாக்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் அங்க போயிடுவாரு போல, நீயும் ஃப்ரீயா இருக்கும் போது அந்த இடத்துக்கு வான்ற மாதிரி ஹீரோ கிட்ட செல்லப்பா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஜெயில காட்டுறாங்க. நிறைய செல்லெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நைட்டு நேரத்துல அந்த செல்லெல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. உள்ள இருக்கவங்க ரிலாக்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சா வெளியே வந்து படுப்பீங்களா, உள்ளதான் படுக்கணும் போங்கன்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் லேடிஸ் அனுப்புறாங்க. அதனால கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்க செல்லுக்குள்ள போய் படுக்கிறாங்க. ஒரு செல்லுலயே 30-40 பேர் படுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நந்தினியும் படுத்துட்டு இருக்காங்க. நந்தினிக்கு கெட்ட கனவு வருது. சட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. நந்தினிக்கு பக்கத்துல ஒரு திருநங்கை தான் இருக்காங்க, பேரு விமலா அப்படின்றது. என்ன கெட்ட கனவா, ஒண்ணு இல்ல படுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, எல்லாருமே வேஷம் எல்லாம் போடுவாங்க போல. இப்ப ஹீரோ தாமு கிட்ட தான் பேசுறாரு. அவரோட கெஸ்ட் ஹவுஸ் எங்கடா, அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்றாரு. சரி வாங்க போலான்ற மாதிரி இவருமே பைக்ல கூட்டு போறாரு. இவரு கோயில்ல இறங்க வேண்டிய வேலை இருக்கும், அதனால இவர் கோயில்ல இறங்கிக்கிறாரு. தாமுவை பொறுத்த வரைக்கும் அம்மன் வேஷம் போடணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். ஆசை இருந்ததுன்னா போட வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அது அவ்வளவு சீக்கிரம் போட முடியாது, 15 வருஷம் வெயிட் பண்ணோம், நான் 14 வருஷம் முடிச்சிட்டேன், அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா போடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. செல்லப்பா சார் கதவை தரங்கன்ற மாதிரி கதவை தட்டுறாரு. ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் வராம இருக்கு. என்ன எதுவுமே பேச மாட்டாருன்ற மாதிரி ஹீரோக்கு லைட்டா பயம் வருது. ஹீரோ ஜன்னல் கதவெல்லாம் தட்டுறாரு. அப்பயும் அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. ஜன்னலை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அது நல்லா லாக் ஆயிருக்கு. இதனால ஹீரோ இருக்காருல, ஒரு கல்லை வச்சு ஜன்னல்ல ஒரு பாகத்தை மட்டும் உடைச்சிடுறாரு. இப்ப உள்ள பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. அந்த இடத்துல செல்லப்பா இறந்து போயிருக்காரு. பயங்கரமா ரத்தம்லாம் சிந்தி கிடக்குது. இதை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பேரு மூர்த்தி அப்படின்றது. அவருமே அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஹீரோ விஷயத்த சொன்னோன்னா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவருமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி செல்லப்பா சாருக்கு நீங்க என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. செல்லப்பா சாரை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு, அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவேன், நான் வேற ஒரு ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா என்ன ஸ்டேஷன்ல அப்படின்ற மாதிரிலாம் இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. இந்த சமயம் ஆளுங்க இருக்காங்கல்ல, கதவெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல உடைச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே உள்ள வந்து பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போறாங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த கண்டிஷன்ல சில போட்டோஸ் எடுத்து வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. ஆளுங்க கிளவுஸ் இல்லாம சில இடத்தை டச் பண்றதுக்காக போறாங்க. கிளவுஸ் இல்லாம டச் பண்ணாதீங்கன்னு ஹீரோ சொல்றாரு. சார் தான் சொல்றாருல, அந்த மாதிரி டச் பண்ணாம இருங்கன்ற மாதிரி மூர்த்தியும் சொல்றாரு. யாருமே உள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்ல, இவர் தான் கன்னை வச்சு இவரையே ஷூட் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. அவரோட கை இருக்கிற இடத்துல தலகாணி இருக்கு. அந்த தலகாணியை எடுத்து ஹீரோ பாக்குறாரு. பார்த்தா கையில கன் இல்லவே இல்ல. சூசைடா இருந்தா கையில கன் இருக்கணும்ல, சோ இது சூசைட் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப விஷயம் பெருசாயிருச்சுல, அதனால சீனியரை வர வச்சிடுறாங்க. சீனியரும் இந்த இடத்துக்கு வந்து பாடியை பாக்குறாரு. இது கொலைன்ற பட்சத்துல கொலைகாரன் எப்படி உள்ள வந்தான், எப்படி வெளியே போனான்ற கேள்வி இவங்க 3 பேருக்குமே இருக்கு. இத பத்தி இவங்க 3 பேருமே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி நீ யாருன்னு கேக்குறாரு. ஹீரோ வேற ஸ்டேஷன்ல எஸ்ஐ இல்ல, அத பத்தி எல்லாம் சொல்றாரு. இத கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சீனியர் இருக்கார்ல, வெளியே வந்துடுறாரு. அந்த ஸ்டேஷன்ல கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அவர் எஸ்ஐ தானா, இன்னும் டியூட்டில தான் இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா சார், ஆனா கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த சீனியருமே உள்ள வராரு. வந்தவர் மூர்த்தி நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மூர்த்தி அனுப்புறாரு. ஒருவேளை கேஸ் அவங்கிட்ட கொடுக்க போறாரா அப்படின்ற மாதிரி மூர்த்தி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சீனியர் இருக்கார்ல, ஹீரோவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி இந்த கேஸை நீயே ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது நானான்ற மாதிரி ஹீரோ லைட்டா தயங்க தான் செய்யறாரு. செல்லப்பா இவரோட அப்பா மாதிரி இல்ல, அதனால நம்மளே குற்றவாளியை கண்டுபிடிக்கலான்றதுக்காக சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப வெளியே வரும்போது மூர்த்தி அப்செட்டா இருக்கிறதே இந்த சீனியர் புரிஞ்சுக்கிறாரு. என்னையா கேஸ வாங்கிட்ட தரலன்னு அப்செட் ஆயிட்டியா, செல்லப்பா இறந்து போனது பெரிய கேஸியா, நீ கொஞ்சம் சொதப்புனு வச்சுக்கோ, உனக்கு எனக்கெல்லாம் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை திருப்பி விடுறதுக்காக தான் அவங்கிட்ட கேஸ கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அவங்கிட்ட சேர்ந்து செயல்படு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க 2 பேர் தான் சேர்ந்து செயல் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் இந்த டெத் நியூஸ் வெளியே போகாம பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுல ஒருத்தர் ஹீரோக்கு நல்லா தெரியும், ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவங்க 2 பேருமே சேர்ந்து வேலை பார்த்திருப்பாங்க. ஹீரோ வந்தோடனே போட்டோ எடுத்தாரு பாத்தீங்களா, அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ ஃபீலிங்கா நின்னுட்டு இருக்காரு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இறந்து போனவர் உங்களுக்கு வேண்டியவரா சார்னு கேக்குறாரு. ஆமா என்னோட அப்பா மாதிரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபீலிங்கா சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா இவங்க கிட்ட ஒரு சீனியர் பேசிட்டு போனார்ல, அந்த சீனியர் பெரிய ஆளுங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாரு. செல்லப்பா இறந்து போனதை பத்தி சொல்றாரு. செல்லப்பா இறந்து போனதுனால திருவிழாவை நிறுத்திடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேணாம் நிறுத்த வேணாம், இது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னவர் எதுக்காக இவங்க கிட்ட சொன்னாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா இவங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷங்களா இருப்பாங்க, அதனாலதான் இவங்க கிட்ட விஷயத்த சொல்றாரு. நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. பின்னாடி இவங்க எல்லாம் யாருன்றதை நான் தெளிவா சொல்றேன். இப்ப மாலதியும் சுந்தரம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மாவை கூட்டிட்டு வர வேணாம் தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், அம்மா கேட்கலன்ற மாதிரி சுந்தர் சொல்லிட்டாரு. அம்மா கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மூர்த்தி இருக்காருல, சீக்கிரமா பாடியை தூக்கிட்டு வாங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாடின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டாருல. சார் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபேமிலி முன்னாடி பேசினா கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால தான் ஹீரோ இப்படி சொல்லிட்டாரு. சாரி மேடம், சார் மேல எனக்கும் மரியாதை இருக்கு, நான் சாதாரணமா பாடின்னு சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. பாடியை பார்க்க வேணான்ற மாதிரி மாலதியை உட்கார வச்சிருக்காங்க. ஆனா மாலதி கண்டிப்பா நான் பாடியை பார்க்கணும், விடுங்கன்ற மாதிரிலாம் போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சுந்தர் எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, ஒரு லேடி கான்ஸ்டபிளும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இவங்க உள்ள வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்கிற கண்டிஷனை பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து சமாதானம்லாம் சொல்றாரு. வாங்கமான்னு மாலதியை வெளியே கூட்டிட்டு வந்து சுந்தர் கூட கார்ல அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப மூர்த்தியும் லேடி கான்ஸ்டபிளை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. உள்ள விடாம தானே பாத்துக்க சொன்னேன், ஒரு வேலையை கூட உன்னால ஒழுங்கா பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சத்தம் போடுறாரு. ஹீரோ இந்த கேஸுக்கு ஹெட்டா இருக்கிறது இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அந்த கோவத்தெல்லாம் இந்த ஆளுங்க கிட்ட காட்டுறாரு. நம்மளதான் இன்டைரக்டா திட்டிட்டு இருக்காருன்றது சக்கரவர்த்திக்கு தெரியுது. ஆனா சக்கரவர்த்தி இந்த விஷயத்தை பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப ஏதோ ஒரு பொண்ணு மூச்சு விடுற மாதிரிலாம் சக்கரவர்த்திக்கு சவுண்ட் கேக்குது. சைலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் நல்லா கேக்குது. ஒரு கபோர்டுக்குள்ள இருந்து தான் அந்த சவுண்ட் கேக்குது. இப்ப பொறுமையா அந்த கபோர்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இப்ப மத்தவங்களும் அந்த கபோர்டு கிட்ட வந்துட்டு இருக்காங்க. வெளியே டாப்பால் போட்டிருக்கு, அந்த டாப்பால ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணா உள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கையில கன்னெல்லாம் வச்சிருக்காங்க. இதை இவங்களுமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப அந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தானே இவங்க யோசிப்பாங்க. அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஷூட் பண்ணவங்க கதவுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு கூட வச்சுப்போம். ஆனா அந்த கதவு எப்படி வெளி டாப்பால் போட்டு இருந்தது? அப்ப அந்த பொண்ணு கூட வேற யாரோ வந்திருக்காங்க. 2 பேர் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. ஒருத்தங்க தப்புச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்னும் கிளியரா என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு தெரியல. இந்த பொண்ணு சொன்னா எல்லாமே தெரிஞ்சிரும்ல, உன் பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா வாயை திறந்து பேசுறது உனக்கு நல்லது, நீ யாருன்றத சொல்லு, எதுக்காக உள்ள போனன்றத சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பயே இந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. எப்படியும் இந்த ஊரை சேர்ந்த பொண்ணா தானே இருப்பா, இந்த ஊர் முழுக்க விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா மத்தவங்க இருக்காங்கல்ல, சரி இது திருவிழா டைம், நிறைய ஊர்ல இருந்து இந்த திருவிழாக்காக ஆளுங்க வருவாங்க, அவ இந்த ஊருன்றத கன்ஃபார்மா சொல்ல முடியாது, மத்த ஊரா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி எந்த ஊரா இருந்தா என்ன, இவளை பத்தி கண்டுபிடிங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நந்தினி கூட விமலான்னு ஒரு திருநங்கை இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்கள பாக்கிறதுக்கு நிறைய திருநங்கைங்க வந்திருக்காங்க. நந்தினி கிட்ட எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருப்பாரு போல, அவரையும் சந்தோஷமா அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி இங்க இருந்தே பிளேன் கேஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இங்க இருக்க கான்ஸ்டபிள் லேடி ஒருத்தங்க பாக்குறாங்க. அவங்க பேரு பானு அப்படின்றது. இது என்ன பார்க்கு பீச்சா, முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்க, தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பானு பயங்கரமா விமலாவை திட்டுறாங்க. விமலாவும் பதிலுக்கு சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சரோஜான்ற ஒருத்தங்க கவனிக்கிறாங்க. அவங்களுமே இந்த இடத்துல கைதி தான். அவங்க இருக்காங்கல்ல, பானு நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பானுவை இவங்க சொன்னோன்னு அமைதியாயிடுறாங்க. அப்படி சரோஜா என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரியல. சரோஜா சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதனால விமலா லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. பானு எப்பவுமே அப்படிதான், எல்லார்கிட்டயும் ரொம்ப ரூடா நடந்துப்பா அப்படின்ற மாதிரிலாம் நந்தினி கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் குடும்பத்துல இருக்க எல்லார பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கும் பானுக்கும் சண்டை நடக்கும் போது ஒரு லேடி ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த லேடி யாருன்ற மாதிரி நந்தினி கேக்குறாங்க. அவங்களா, அவங்க பேரு சரோஜா அப்படின்றது. அவங்க ஹஸ்பண்ட் எம்எல்ஏவா இருந்து இறந்து போனாரு. இவங்களுமே அரசியல்வாதி தான். ஆனா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஏமாத்தி உங்களை பொய் கேஸ் போட்டு லாக்காக வச்சிட்டாங்க. ரொம்ப நல்லவங்க, இங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது 2 லேடிஸ் சண்டை போட்டுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சரோஜாவும் வந்துடுறாங்க. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க 2 பேருமே சரோஜா சொன்னா அமைதியாயிடுறாங்க. பரவாயில்ல, சரோஜா சொன்னா எல்லாருமே கேக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நந்தினியும் இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு திருநங்கையை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஈஸ்வரன் ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எதர்ச்சியா இவங்க 2 பேரை கவனிக்கிறாரு. நீங்க 2 பேர் என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. திருவிழால, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம், கூடாரம் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கணுமா, அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, இவருக்கு வேண்டிய ஆளுங்களெல்லாம் பக்கத்துல வர வைக்கிறாரு.
இவங்களுக்கு வேண்டியதை பக்கத்துல இருந்து பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே நன்றிலாம் சொல்றாங்க. நந்தினியும் சரோஜாவை பத்தி கேக்குறாங்க. சரோஜாவை பொறுத்த வரைக்கும் விசாரணை காவல்ல தான் இருக்காங்க, எப்பனாலும் அவங்க கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துலயே மத்த பெண்களை வச்சு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் அவங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவங்க சொன்னா உடனே கேட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நந்தினி எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப விசாரணை செல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. சரோஜா சொல்றதுனால அங்க இருக்க கான்ஸ்டபிளும் உள்ள போக சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே உள்ள சரோஜாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரையே ஒத்துமையா சரோஜா வேலை எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. இங்க ஒரு வேலையை கத்துக்கிட்டா இதுக்கப்புறம் வெளியே போகும்போது நல்லபடியா வாழ்க்கையை நடத்தலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தா அமைதியான பொண்ணு மாதிரி தெரியுது, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த அப்படின்ற மாதிரிலாம் சரோஜா கேக்குறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னார்ல, அந்த ரெண்டு பேருமே உள்ள மாட்டிட்டு இருக்க பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணை இவங்களுக்கு தெரியும் போல. முத்து இது நீ தானேன்னு கேக்குறாங்க. அப்பயும் அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கா. ஹீரோ இதை கவனிச்சிடுறாரு. அந்த பொண்ணை ஏற்கனவே தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, செந்தூர பூவேன்ற மாதிரி ஒரு நடன குழு இருந்தது, அதுல மதுஷாலான்ற பேர்ல இந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. சின்ன பசங்களா அந்த மாதிரி ஆட்டத்தை பார்க்க கூடாதுன்றதுக்காக அந்த ஆட்டத்தையே பேன் பண்ணிட்டாங்க. அப்பத்துல இருந்து இந்த பொண்ணை நாங்க பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்காரு. சரி இந்த பொண்ணு ஃப்ரெண்டுன்னு யாரையாவது உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பொண்ணு கூட சேர்ந்து யக்ஷின்னு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுவா, அந்த யக்ஷி எங்க இருக்கான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க இருக்கான்றதை கேட்டு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த யக்ஷி மூலியமா இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் டான்ஸரா தான் இருக்காங்க. அவங்க டான்ஸ் ஆடுற இடத்துல பாக்குறதுக்காக இவர் மூர்த்தி கூட வந்துடுறாரு. அவங்க டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அவங்களோட ரூம்க்கு கிளம்பி போறாங்க. அங்க வச்சு பேசலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கெல்லாம் யாரு கூடயும் என்னால ஒன்னா இருக்க முடியாதுன்ற மாதிரி யக்ஷி சொல்றாங்க. நாங்க அந்த விஷயத்துக்காக வரல, விசாரணை பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், நாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இந்த முத்து உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சேர்ந்து தான் டான்ஸ் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. அவளை பத்தி வேற ஏதாவது தெரியுமான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவ யாருகிட்டயும் பேசவே மாட்டா, டான்ஸ் பண்ணுவா, அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான்ற மாதிரி யக்ஷி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த நடன குழுவையே கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிருப்பாங்க. நிறைய பேர் பெருசா வாய்ப்பு கிடைக்காம விலை மதுவா மாறிட்டாங்க. முத்துவ கூட கூப்பிட்டோம், ஆனா முத்து அந்த தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் யக்ஷி சொல்லிட்டு இருக்காங்க. சரி முத்துவோட ஃபேமிலியை பத்தி ஏதாவது சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதான் சொல்றேன்ல சார், அவ யாருகிட்டயும் பேசவே மாட்டா, அவளுக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கானே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் யக்ஷி சொல்றாங்க. இது சம்பந்தமா இவரும் மூர்த்தியும் பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடனம் பண்ணக்கூடாதுன்னு கேன்சல் பண்ணது யார் தெரியுமா, செல்லப்பா சார் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. இதனால அவருக்கும் அவரோட சொந்தக்காரருக்கும் லைட்டா தள்ளுமுள்ளு மாதிரி ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செல்லப்பாவை பொறுத்த வரைக்கும் திருன்னு ஒரு சொந்தக்காரர் இருப்பாரு. ஸ்டார்டிங் திருவிழால கூட திருன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் சொந்தக்காரரா இருப்பாரு. அந்த திரு தான் நிறைய பெண்களை வச்சு இந்த மாதிரி டான்ஸ் வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. அது மூலியமா அவருக்கு நிறைய காசு கிடைக்கும். செல்லப்பாவால அது கேன்சல் ஆயிடுச்சுல, அதனால தான் திரு கோவப்பட்டாரு. ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. அப்ப திருவ நம்ம விசாரணை பண்ணா என்னன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எடுத்தோம் கௌத்தம்லாம் திருவ விசாரணை பண்ண முடியாது, சமுதாயத்துல பெரிய இடத்துல இருக்காரு, சமயம் பார்த்து தான் அவர்கிட்ட நம்மளால பேச முடியும் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. நந்தினி சித்தப்பாவை ஷூட் பண்ணி சாவடிச்சாங்க பாத்தீங்களா, திரும்ப திரும்ப இவங்க மைண்டுக்குள்ள அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. தூங்கிட்டு இருக்கும் போது சட்டுன்னு கனவு வந்து இவங்க முழிச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்க விமலாவும் முழிச்சிடுறாங்க. என்ன திரும்பி அதே கனவா படுன்ற மாதிரி சமாதான பத்தி படுக்க வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் மாலதியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்ப சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 36 வருஷம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டை வந்திருக்கும். அப்ப ரெண்டு பேருமே ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க. தினமும் காலையில ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அதை தினமும் நாங்க கரெக்டா பண்ணிருவோம். அவர் வெளியூர்ல இருந்தா கூட வீடியோ கால் மூலியமா நாங்க முகத்தை பார்த்துப்போம். இப்ப முகத்தை பார்க்காம எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கும் செல்லப்பாக்கும் பாண்டிங் எப்படி ஏற்பட்டது அப்படின்றத இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு சோழியை இவங்க கையில தராரு. இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அதை நினைச்சு ரொம்ப சோகத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவருக்கு சமாதானம் சொல்றாரு. இது என்ன தெரியுமா, சோழி அப்படின்ற மாதிரி சோழியை காட்டுறாரு. கடல்ல சின்ன சின்ன உயிரினம் இருக்குல்ல, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இது உருவாகும். ஆனா அந்த சின்ன உயிரினம் இறந்து போனதுக்கு அப்புறமும் இது மட்டும் இருக்கும். அதோட ஞாபகத்தை இதுதான் சுமக்கும். உன் அப்பா இறந்து போனதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, அவரோட ஞாபகத்தை மனசுல வச்சுக்கோ, நீ செய்ய வேண்டிய விஷயத்த செய்யு, இந்த சோழின்ற மாதிரி கையில தராரு. அப்பத்துல இருந்து தான் இந்த சோழியை நம்ம கூடியே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சிருப்பாரு. செல்லப்பாவையும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்றாரு.
அவரை நான் என்னோட சொந்த அப்பாவா தான் பார்த்தேன், கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல பார்த்தா திடீர்னு தாமு பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. செல்லப்பா இறந்து போனது தாமுக்கும் தெரிஞ்சது போல, அதனால தான் அழுதுட்டு இருக்காரு. தாமுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் தான் சொல்லிட்டேன், அவன் குடும்பத்துல ஒருத்த மாதிரி, அதனால சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப மாலதி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நீ மூர்த்தியை நம்பாத, ஏன்னா மூர்த்திக்கு தனிப்பட்ட முறையில செல்லப்பா மேல ஒரு கோபம் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல பிரேமலதான் ஒரு லேடி இருக்காங்க, ஒரு பெரிய ஸ்கூல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாய இடத்தெல்லாம் அழிச்சுதான் அந்த ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக தான் செல்லப்பா கேஸ் மாதிரிலாம் நடத்திட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த பிரேமலதாக்கு சப்போர்ட்டிவா மூர்த்தி வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. அதனால செல்லப்பாக்கும் இவருக்கும் கூட பகல்லாம் ஏற்பட்டது. அதனால தான் மூர்த்தியை நம்ப வேணாம்னு சொல்றேன், நீ எப்படியாவது கேஸை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா கேஸை சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சுந்தர பொறுத்த வரைக்கும் லைட் ஹவுஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோக்கு இப்ப திருன்னு ஒருத்தர் மேல டவுட் வந்துருச்சு. அந்த திரு இவருக்கு சொந்தக்காரர் தானே, மாமா முறை தான் வேணும். அதனால மாமாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உன்னோட அப்பாக்கும் மாமாக்கும் பிரச்சனை வந்ததாமே, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. இவருமே இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும் போல. மாமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமா வளர்ந்திருப்பாரு. இந்த விஷயம் இவரோட அப்பாக்கு லைட்டா உறுத்தலா பட்டிருக்கும். ஏன்னா வெளியே சொந்தக்காரங்களை பார்க்கும் போது எல்லாருமே மாமாவை பத்தி பெருமையா பேசியிருப்பாங்க. அது என்னோட அப்பாக்கு கொஞ்சம் கோவத்தை வர வச்சிருக்கு போல. அதனால தான் அந்த டான்ஸ் நடக்கவே கூடாதுன்ற மாதிரி கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவர் கோர்ட்ல ஸ்டே வாங்கிடுறாரு. தெரிஞ்ச திரு இருக்கார்ல, சண்டை போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த தொழில் மூலியமா கொஞ்சம் காசு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கும் நீ ஒரு ஆப்பு வச்சிட்ட, இதுக்கப்புறம் விலை மாதுவா மாறுவாங்க, அந்த பொண்ணுங்களோட நல்லதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி திரு சொல்றாரு. இது மூலியமா அந்த பொண்ணுங்களுக்கு காசு வருது, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக இந்த மாதிரி டான்ஸ் பண்றது முறை கிடையாது, அது தப்பான விஷயம். அந்த பொண்ணுங்களை விட உனக்கு தான் நிறைய காசு வருதுன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால திரு இருக்கார்ல, முறைச்சு பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுல இருந்து மாமாவும் என்னோட அப்பாவும் பேசிக்கிறது இல்ல, எனக்கும் என்னோட அப்பாக்கும் நடுவுல கூட நிறைய கேப்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது நியூஸ்ல உங்க அப்பாவை பத்தி வருதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. நியூஸ் வெளியாக கூடாதுன்னு சீனியர் சொன்னார்ல, ஆனா நியூஸ் வெளியாயிருது. ஒரு பொண்ணை பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த பொண்ணை பத்தியே நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு திரு மேல டவுட் இருக்கிறதா நினைச்சு வச்சிருந்தாங்கல்ல, திருவை பத்தியும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. திரு கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மூர்த்தியோட சீனியர் இருக்கார்ல, மூர்த்திக்கு கால் பண்ணி எப்படி நியூஸ் லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. எப்படி ஆச்சுன்னு தெரியல சார், நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மூர்த்தி பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான், பார்த்து போயிட்டு வான்னு சொல்றாரு. ஆனா பையன் கண்டுக்க கூட மாட்டான். சீனியர் மூர்த்திக்கு டோஸ் விட்டாரு பாத்தீங்களா, அதே மாதிரி ஹீரோக்கும் டோஸ் விட்டுருக்காரு போல. அதை பத்திலாம் இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு கரெக்டா திரு வந்துடுறாரு. எதுக்காக என்ன பத்தி நியூஸ்ல இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, யோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மூர்த்தியை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. மூர்த்தி பழக்கம் போல, அதனால தான் உரிமையா பேசிட்டு இருக்காரு. தம்பி யாருன்ற மாதிரி கேக்குறாரு. தம்பி தான் இந்த கேஸை விசாரணை பண்றாரு, சொல்ல போனா எனக்கு மேல இவர் தானே சொல்றாரு. இப்ப ஹீரோவும் திரு கிட்ட பொறுமையா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்க டான்ஸ் ட்ரூப்ல இருந்த பொண்ணு தானே சார் இவளும் வேற யாரோ சேர்ந்துதான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி இவரை பிளாக் பண்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்கிறாரு. நம்மளதான் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறான்றது திருக்கு புரிஞ்சிருது. என்ன சந்தேகப்படுறியான்னு கோவமா கேட்கிறாரு. ஆமா சார், உங்களை தான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. செல்லப்பா எனக்கு சொந்தக்கார மட்டும் இல்லடா, செல்லப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி பகல்ல இவங்க சண்டை போட்டாங்கல்ல, அன்னைக்கு நைட்டே இவங்க 2 பேருமே சமாதானம் ஆயிருப்பாங்க. சரி விடு பாத்துக்கலாம், நீ பண்ணதோ ஒரு விதத்துல சரிதான்ற மாதிரி இவர் ஏத்திருப்பாரு. இவங்க 2 பேருமே உள்ளுக்குள்ள ஒத்துமையா தான் இருந்திருக்காங்க போல. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு தான் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை மாதிரி தோணி இருக்கு போல. பையனுக்கு கூட அந்த மாதிரி தான் தோணி இருக்கு போல. நீ பாட்டுக்கு இதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்ட, இப்ப நான் என்ன டான்ஸ பாக்குறது அப்படின்ற மாதிரி திரு கேக்குறாரு. நான் வேணா டான்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி செல்லப்பா இவர் கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்றாரு. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சத்தியமா செல்லப்பாவோட சாவுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ச்சே, நல்ல மனுஷனா இருக்காரு, தேவையில்லாம இவரை போய் சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. பாக்குறத வச்சும் பேசுறத வச்சும் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்றதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரிலோக்குன்னு ஒருத்தர் கெட்டவருன்னு நினைச்சிருப்பாரு, பார்த்தா அவர் நல்லவரா இருந்திருப்பாரு. அதை மீன் பண்ணி தான் ஹீரோ இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ ஒரு 7 பொண்ணுங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா முத்து போலீஸ்ல மாட்டிட்டு இருக்காங்கன்ற நியூஸை இவங்க பாக்குறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க ஏரியால ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆவறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க போல. அவங்க ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க.
வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா செல்லப்பாவை கொலை பண்ணது நாங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 7 பேர் ஒரே மாதிரி சொல்றாங்க. முத்துவியும் சேர்த்து 8 பேர் செல்லப்பாவோட சாவுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதோடைய செகண்ட் எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. ஒரே சமயத்துல 7 இடத்துல நாங்க தான் கொலை பண்ணோன்ற மாதிரி சரண்டர் ஆயிருக்காங்கல்ல. இது தெரிஞ்சன மூர்த்தி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இருக்கிற பிரச்சனையில இது வேற அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஸ்டேஷன்ல வேற திருவிழால பிரச்சனைன்ற மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரையும் திட்டி அனுப்பிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு கான்ஸ்டபிள் மேலே இவருக்கு டவுட் இருக்கு. இவர் தான் நியூஸை லீக் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. நியூஸ் லீக் ஆனதுனால அந்த சீனியர் என்ன போட்டு திட்டுறான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த சமயம் சீனியரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரே சமயத்துல 7 பேர் நாங்க தான் கொலை பண்ணோன்ற மாதிரி சரண்டர் ஆயிருக்காங்கல்ல. அதனால இந்த கேஸ தலை சுத்தலாம் முடியும்ன்ற மாதிரி சீனியர் யோசிக்கிறாரு. பாத்தியா கேஸ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நியூஸ் வெளியே போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த 8 பொண்ணுங்களோட பேரும் கதைக்கு தேவைப்படும் போது நான் சொல்றேன். நான் எல்லாரோட பேரையும் ஒரே டைம் சொன்னா நீங்க குழம்பிடுவீங்க. இப்ப நாச்சின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நாச்சி கிட்ட என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நாச்சியும் நைட்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த செல்லப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவருமே கதவை திறந்து உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவரு உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க நின்னுகிட்டே இருக்காங்க. அவர் டேபிள்ல கன்ன வச்சிருக்காரு. அதையே தான் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே இதை கவனிச்சிடுறாரு. இப்ப 2 பேருமே கன் எடுக்கிறதுக்காக வராங்க. அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கன் எடுத்துடுறாங்க. சட்டுன்னு அந்த கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. எதுக்காக ஷூட் பண்ணாங்க அப்படின்றது தெளிவா தெரியல. எதுக்காக நீ அந்த இடத்துக்கு வந்த, உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேள்வி கேட்கறாங்க. நாச்சி இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப மத்த பொண்ணுங்க கிட்ட விசாரிக்கலாம் நினைக்கிறாங்க. இப்ப அடுத்ததா ஒரு பொண்ணு கிட்ட இந்த கேள்வியை கேட்கறாங்க. இந்த பொண்ணு பேரு முப்பி அப்படின்றது. முப்பியும் அவங்க சொன்ன மாதிரியே தான் சொல்றாங்க. நான் தான் கன்னை வச்சு ஷூட் பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்ததா ஒரு பொண்ணை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. ஸ்டார்டிங் சொன்ன பொண்ணு சொன்ன மாதிரியே தான் இவங்களும் சொல்றாங்க. எல்லாருமே எக்ஸாக்டா சேமா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஒரே மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த 7 பொண்ணுங்கள்ல லாயரா ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பேரு காந்தாரி அப்படின்றது. இவங்க அந்த பொண்ணு கிட்ட நோண்டி கேள்வி கேட்கறாங்க. நான் தான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டேன்ல, அதை மட்டும் வாங்குங்கன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. இன்னொன்னு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு வீரா அப்படின்றது. இவளுமே அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் தெனாவட்டாவும் பேசுறா. இதனால கோவப்பட்ட மூர்த்தி இருக்காருல, இந்த பொண்ணை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அடிக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் தடுத்துட்டு இருக்காரு. எல்லா பொண்ணுங்களும் ஏறக்குறைய இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தமா 7 பேர் சரண்டர் ஆயிருக்காங்கல்ல. எல்லாருமே ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா 7 பேருமே ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 7 பேருமே பேசி வச்சு கூட இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் டீமும் யோசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள கான்டாக்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு தொடர்பும் இல்லாம எப்படி ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே குழம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க 7 பேருமே சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷன்ல ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்களுக்கு பர்மிஷன் வேணும் போல. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும்ன்ற மாதிரி பர்மிஷன் கேக்குறாங்க. ஆனா ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஸ்டேஷன்ல இருக்க ஒரே லேடி கான்ஸ்டபிள் நீங்க தானே பாத்துக்கணும், நீங்க போறேன்னு சொன்னா எப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாரு. எல்லாருக்குமே குடும்பம்னு ஒண்ணு இருக்குப்பா, இந்த வேலையை பத்தி மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மூர்த்தி திட்டுறாரு. இப்ப ஹீரோ கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஜெயில பொறுத்த வரைக்கும் 6 வயசு வரைக்கும் குழந்தைங்களை வச்சுக்கலாம் போல. ஒரு பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல 6 வயசு ஆக போகுது. ஆனா அம்மா ஜெயில தானே இருப்பாங்க. பொண்ணை எப்படி வளர்க்கறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரோஜா கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. கவலைப்படாத, நான் சீக்கிரமா வெளியே போயிடுவேன், உன் பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த லேடியுமே ரொம்ப நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயில எல்லாருமே ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்கல்ல. விமலாவை பொறுத்த வரைக்கும் சமையல் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பரா சமைக்கவும் செய்யறாங்க. எப்படி சூப்பரா சமைக்கிறன்ற மாதிரி நந்தினி கேக்குறாங்க. ஆக்சுவலா நான் ஒரு கடை தான் வச்சிருந்தேன். ஆனா கடையில சுத்தமா வியாபாரமே இல்ல. காரணம் நாங்கெல்லாம் திருநங்கைங்கல்ல, அதனால யாருமே எங்க கடையில சாப்பிடல. போக போக சமையல் ரெடி பண்ற வேலையை மட்டும் பண்ணோம், அதை மத்தவங்க போய் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நந்தினியை பேசுறதுக்காக வர வச்சிருக்காங்க. உனக்கு ஆதரவா ஒரு லாயர் பேசினார்லமா, அந்த லாயர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. ஜட்ஜி சார் உங்ககிட்ட பேசணுமா, இந்த பேசுன்ற மாதிரி வீடியோ கால்ல கனெக்ட் பண்றாங்க. கேஸோட முடிவுக்கு வரும்போது அந்த லாயர் இறந்து போயிட்டாரு. அதனால திரும்பி இந்த கேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து தாமா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனா இதான் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே உடஞ்சு போய் இங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க. ஹீரோ பக்கத்துல இருக்க இடத்துல போய் தான் உட்காந்துருக்காரு. என்னப்பா நீ பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. இல்ல சார், என் மேலதான் தப்பு, தேவையில்லாம நான் கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. விடுப்பா, நம்ம எல்லாருமே ஜூனியர் கிட்ட தானே கோவத்தை காட்ட முடியும், அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. ஒரே மாதிரி 7 பேர் எப்படி சார் சொல்ல முடியும்னு ஹீரோ கேக்குறாரு. எனக்கும் அதுதான்ப்பா புரியல. இந்த லாயர் பொண்ணு கொஞ்சம் புத்திசாலியா தெரியுறா, அவதான் ட்ரைனிங் கொடுத்திருப்பான்னு
பார்த்தா அவளும் யார்கிட்டயும் பேசலன்னு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே மாதிரி பேசினாங்கன்னு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல சார், நம்ம ஸ்டேஷன்லயே வச்சிருக்க முடியாது, வேற எங்கேயா தான் கொண்டு போனோம், அதுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ரொம்ப நாள் ஸ்டேஷன்ல எல்லாம் வச்சிருக்க முடியாது, அதனால வேற ஒரு ஜெயிலுக்கு இவங்க கொண்டு போய் வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் இந்த இடத்துல சொல்றாரு. நந்தினி ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு இந்த பொண்ணுங்களை கூட்டு போலான்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி மூர்த்தியும் அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாரு. இப்ப எல்லா பொண்ணுங்களையும் வண்டியில வச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 7 பொண்ணுங்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனா 7 பொண்ணுங்களும் மாத்தி மாத்தி பாத்துக்க கூட மாட்டாங்க. இப்ப 7 பொண்ணுங்களையும் ஜெயிலுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் நந்தினி கவனிக்கிறாங்க. என்ன வயசு கம்மியா இருக்கு, அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நந்தினி யோசிக்கிறாங்க. நந்தினிய ஸ்பெஷல் பர்மிஷன்ல பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. அதாவது வெளிய இருந்து பார்க்கணும்னு அவசியம் இல்ல, உள்ள வந்தே இவர் பார்க்கலாம். அந்த மாதிரி பக்கத்துல வந்துதான் நந்தினி கிட்ட பேசுறாரு. வந்திருக்க பொண்ணுங்க யாரு அப்படின்ற மாதிரி நந்தினி கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு பானுவை காட்டுறாங்க. பானு எல்லார்கிட்டயும் ரூடா நடந்துப்பாங்கல்ல, இந்த 7 பொண்ணுங்க கிட்டயும் ரூடா நடந்துக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுங்க ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கழட்டுங்க, செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி பானு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நின்னுட்டு இருக்காங்க. எதையாவது மறைச்சு எடுத்துட்டு வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் பானு இந்த இடத்துல செக் பண்றாங்க. 7 பொண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 8 பொண்ணுங்களையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த 8 பொண்ணுங்க செல்லப்பாவன் நான் தான் கொலை பண்ணன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 8 பேருமே ஒரே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. எல்லாருக்கும் 25 வயசுக்குள்ளதான் இருக்கும், அவங்க எதுக்காக செல்லப்பா சார ஷூட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அவங்க உன் கூட தானே இருக்க போறாங்க, எப்படியாவது அவங்க கிட்ட பேச்சு கொடு, அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்கு, ஏன்னா எங்க கிட்ட யாருமே வாயை திறந்து பேசல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கருப்பட்டி மிட்டாய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் தராரு. ஓஹோ, எனக்கு லஞ்சம் தெரியான்ற மாதிரி இவங்க கிண்டலா கேக்குறாங்க. அப்படி கூட வச்சுக்கோன்ற மாதிரி இவருமே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, திரும்பி கேஸ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. திரும்பி எல்லா கேள்வியும் உங்ககிட்ட கேட்பாங்க. உனக்கு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியுது, ஆனா இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு. ஆனா இதை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா இவங்களோட முகம் மாறிடுது. நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவர் அனுப்பி விடுறாங்க. ஜெயில இருக்கும் போது நிறைய பேர் ஹோமோசெக்சுவலா மாறிடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்க இந்த 8 பேரையும் 3 ஆன்டிஸ் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு செம்ம வேட்டை தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்பட போறாங்களோ தெரியலன்ற மாதிரி விமலாவும் நந்தினி கிட்ட சொல்றாங்க. நந்தினி கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த 8 பொண்ணுங்களும் தனித்தனியா தான் நிக்கிறாங்க. இப்ப சாப்பாடு வாங்குறதுல இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நந்தினி தான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும், அது மூலியமா அவங்க கிட்ட இருந்து விஷயத்தை கறக்கணும்ன்றதுக்காக தான் நந்தினி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நாச்சி இருக்காங்கல்ல, ஒரு ஓரமா நின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிருந்தான்ற ஒருத்தி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. எப்படியாவது நாச்சியை அடையணும்ன்ற மாதிரிலாம் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப மூர்த்தி இருக்கார்ல, மனசு விட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரொம்ப வருஷம் இவர் பனிஷ்மெண்ட் டியூட்டி தான் பண்ணிருப்பாரு. பனிஷ்மெண்ட் டியூட்டினா சீனியர் வீட்டுல வேலை பார்க்கறது தான் வேலையா இருக்கும். நாயை கூட்டிட்டு போறதுல இருந்து எல்லா வேலையும் இவர்கிட்ட தான் தருவாங்க. நான் ரொம்ப நொந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, எதனால பனிஷ்மெண்ட் டியூட்டி வந்தது, என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய பணக்கார வீட்டுல திருட்டு நடந்திருக்கும், வீட்டுல இருக்க 2 பேர் தான் திருடிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் மேற்கொண்டு விசாரணை பண்ணிருப்பாரு. அதுல வேற ஒருத்தன் தான் திருடன்றதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவன் மினிஸ்டர் மச்சானா இருப்பான். அவன் கிட்ட விசாரிக்கும் போது மினிஸ்டரும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தெரிய வந்திருக்கும். இவர் ஆக்ஷன் எடுக்கலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா மினிஸ்டர் அவரோட பவரை யூஸ் பண்ணிருப்பாரு. அதனால தான் பனிஷ்மெண்ட் டியூட்டி இவருக்கு கிடைச்சிருக்கும். அப்பத்துல இருந்து தான் நெளிவு சுழிவுலாம் பார்த்து நான் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ பேர்ல இன்னமும் அந்த கன்னை எடுத்துட்டு போன கேஸ் நடந்தது தான் இருக்கு. உன்கிட்டயும் ஏதாவது பகையை காமிச்சிட போறாங்க, அதனால எல்லார்கிட்டயும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. புதுசா வந்த 2 பொண்ணுங்களை ஈரினோட செல்லுக்குள்ள அனுப்புறாங்க. முப்பின்ற ஒரு பொண்ணு அனுப்புறாங்க, அதே சமயம் வீரான்ற பொண்ணு அனுப்புறாங்க. அந்த 2 பொண்ணுங்க பேசிக்கவே மாட்டாங்க. 2 பேருமே ஒவ்வொரு பக்கம் போய் படுத்துறாங்க. இதெல்லாம் ஈரின் கவனிச்சுக்கிறாங்க. படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. முப்பின்ற பொண்ணு தூங்கிட்டு இருக்கா பாத்தீங்களா, திடீர்னு அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் வருது. பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா. ஈரினும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. கம்பியை தந்தா பெட்டரா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா கம்பி கிட்ட இழுத்துட்டு வந்து கம்பியை பிடிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆளுங்க கிட்ட சொல்லி கூட்டு போக வச்சிடுறாங்க. முப்பிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வீராவும் பதட்டமா பார்த்துட்டு இருக்கா. இந்த விஷயத்தை எதர்ச்சியா ஈரின் கவனிக்கிறாங்க. ஈரின் கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இந்த வீரா இருக்கா பாத்தீங்களா, கேஷுவலா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறா. சட்டுன்னு படுத்துறா. சுந்தர் வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டாரு. அம்மாவும் சுந்தர் எங்க இருக்கான்னு பாருன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த தாமோ தான் தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாரு. சுந்தர் எங்கனே தெரியல, அம்மா தேடிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு.
அவர் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், அங்க வேணா செக் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சீக்கிரமா வண்டியில ஏறுன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்திக்கிறாரு. இப்ப இவங்க வண்டியில வந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு பணக்காரரு வேஷம் போட்டு பிச்செல்லாம் எடுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவர் பெரிய கோடீஸ்வரரு, இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இந்த பூஜையை பத்தி எல்லாம் தாமுக்கு தானே முழுசா தெரியும், அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் மட்டும் இல்ல, நிறைய பணக்காரங்களே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இது மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பூஜை 20 நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 நாள் ஒவ்வொரு வேஷம் போடுவாங்க. கடைசியா தண்ணியில வேஷத்தை கலைப்பாங்க. கடைசியா வேஷத்தை கலைக்கும் போது அவங்களோட பாவத்தையும் சேர்த்து கழிக்கிறாங்கன்ற மாதிரி தான் அர்த்தமாகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஹீரோவும் சாதாரணமா கேட்டுக்கிறாரு. சுந்தர் எங்க இருக்காருன்றத கரெக்டா இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சுந்தர் குடிபோதையில ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அப்பா இறந்து போனதை இவரால ஏத்துக்க முடியல, அதனால தான் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. சாகிறதுக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட பேசாம விட்டுட்டேன், அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க, நீ முதல்ல கிளம்புன்ற மாதிரி ஹீரோவும் கூட்டு போறாரு. இப்ப செல்லப்பாவோட பாடியை எரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. திருவிழாக்கு நடுவுல இது நடக்குதுல்ல, அதனால வேஷத்துல இருக்க யாருமே இந்த இடத்துக்கு வரலாம் முடியாது. அதனால ஊர்ல முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் இவர் சாவணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் தான் கொல்லி வைக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பையன் வைக்கிறதுக்காக போறாரு. அப்ப தாமு இருக்காருல, பக்கத்துல வந்து அந்த கட்டியை பிடிக்கிறாரு. பையன் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துல வைக்கிறாங்க. இப்ப அம்மாவும் அதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. இப்ப பாத்ரூமை யூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிருந்தா இருக்கா பாத்தீங்களா, அந்த நாச்சியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. நாச்சியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல குளிச்சு முடிச்சுட்டு ஒருத்தங்க வெளியே வந்துடுறாங்க. இப்ப நம்ம போலான்னு உள்ள போய் இவங்க குளிக்கிறாங்க. இவங்க குளிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா பிருந்தா இருக்கால, வேகமா உள்ள வந்து இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. இத கவனிச்ச ஹீரோயினோ காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே வான்ற மாதிரி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நந்தினி கூட சேர்ந்த மாதிரி விமலாவும் இழுத்துட்டு வந்திருப்பாங்க. பிருந்தா இருக்காங்கல்ல, ரெண்டு பேரையும் போட்டு அடிக்கிறாங்க. தேவையில்லாம தலையிடாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நாச்சியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி நாச்சியும் புடிச்சு தள்ளி விடுறாங்க. இத கூட பிருந்தா ரசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிடிச்சதை விட இப்பதான் அதிகமா பிடிச்சிருக்கு, உன்னை வேட்டையாடாம நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கான்ஸ்டபிளும் கொஞ்சம் அடக்கி வாசின்ற மாதிரி பிருந்தாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நாச்சியும் ஹெல்ப் பண்ணதுக்காக நந்தினிக்கு ஒரு நன்றியை சொல்றாங்க. இவள மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா நானே சமாளிச்சுக்கிறேன், நீங்க தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. முத்துவை பொறுத்த வரைக்கும் டான்சர்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி அதை வீடியோ எடுத்து நெட்ல போட்டிருக்காங்க. அதே சமயம் வீரான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க பாஸ்கெட் பால் பிளேயர் போல அவங்க விளையாடுற விஷயத்தெல்லாம் வீடியோவா போட்டிருக்காங்க. இதை தாண்டி முப்பின்ற ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் போல நிறைய வீடியோலாம் ஆன்லைன்ல போட்டு வச்சிருக்கா. சோசியல் மீடியாவை பத்தி இந்த 8 பொண்ணுங்களை பத்தியும் எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்த 8 பொண்ணுங்களுக்கு அம்மா அப்பா யாரு, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு எந்த ஒரு டீட்டெயிலும் உங்களுக்கு சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. மொத்தம் 8 பேர் இருக்காங்கல்ல, அதுல 3 பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, மீதி 4 பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க. அதுல காந்தாரின்னு ஒரு லாயர் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் லெஸ்பியனா இருப்பாங்க. இவங்க நிறைய தேடி பார்த்திருப்பாங்க. எவ்வளவு தேடி பார்த்தா இவ்வளவு டீடைல் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கண்டிப்பா கான்டாக்ட்ல இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் எப்படி ஒரே மாதிரி எல்லாருமே பேசுறாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க குழப்பத்துல இருக்காங்க. ஸ்கூலு காலேஜ்லாம் எங்க படிச்சாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விவசாயத்துல ஏதாவது பிரச்சனைனா ஹெல்ப் பண்ற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொசிஷன்ல தான் நாச்சி இருக்காங்க. எந்த ஹெல்ப்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, இதுதான் என்னோட நம்பர் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்காங்க. இதை தாண்டி சந்தனம் அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த கேங்ல இருப்பாங்க. ஒருத்தங்க பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து சந்தனம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாங்க. ஊர் மக்கள் கிளாப் தட்டுறாங்க. இதெல்லாம் வீடியோவா இருக்கு. இதெல்லாம் லேடி கான்ஸ்டபிள் பாக்குறாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்கா, அப்போ ஒரு லைக்க போடுங்கன்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்றாரு. எங்க ஏதாவது பிரோஜனமா கண்டுபிடிக்க முடியுமா பாருங்கன்னு சொல்றாரு. அவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு செல்லப்பாவோட அசிஸ்டன்ட்ங்க வந்திருக்காங்க. செல்லப்பா நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பார்ல, அது மூலியமா எனிமிட்டி கிரியேட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. செல்லப்பா முக்கியமா என்னென்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் 2-3 கேஸ பத்தி சொல்றாங்க. அவர் லேப்டாப்ல எல்லாமே டீடைலா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எது லேப்டாப்பா, வீட்லயும் லேப்டாப் கிடைக்கல, அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயும் லேப்டாப் கிடைக்கலன்னு ஹீரோ சொல்றாரு. தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிரேமலதா ஸ்கூல் சம்பந்தமான கேஸ் அவர் மும்மரமா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதை பத்தி சொல்றதுக்காக வரும்போது இவர் இருக்கார்ல, வெளியே போய் நம்ம பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மூர்த்தி கோபமா பாக்குறாரு. நம்ம மேல சந்தேகப்பட்டு தான் இந்த மாதிரி கூட்டு போறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரேமலதா கேஸ்ல மூர்த்தி ரொம்ப ஹெல்ப் பண்ணாருன்ற மாதிரி மாலதி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப நமக்கு உலகுன்ற ஒரு பொண்ணோட வீடியோவை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு பக்கத்துல பூக்கடெல்லாம் வச்சிருக்காங்க. அதே சமயம் சாமி ஆட்டம்லாம் ஆடிட்டு இருக்காங்க.
இப்ப அடுத்த பொண்ணை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேர் தான் காந்தாரியா இருக்கும். காந்தாரியை பொறுத்த வரைக்கும் கே மேரேஜ் லெஸ்பியன் மேரேஜ் லீகல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த லேடி அசிஸ்டன்ட் தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வெளியே வந்து மூர்த்தியும் பேச ஆரம்பிக்கிறது. என்னப்பா உனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி எடுபடி வேலை பார்க்கறதுக்கு தான் எங்களை யூஸ் பண்ணுவியா, மத்தபடி எதையும் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டியா? நீ என்ன நம்பலன்றது எனக்கு தெரியுது. மாலதி மேடம் என்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நடந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரேமலதாவை லாக் பண்ற வேலையெல்லாம் செல்லப்பா பண்ணிட்டு இருக்காரு. அதுல மூர்த்தியும் மாட்ட போறாரு. இது தெரிஞ்ச மூர்த்தி இருக்காருல, சார் என்ன கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆக்சுவலா இவரோட பையனுக்கு அவங்க சீட்டு போட்டு தந்திருப்பாங்க, அதனால தான் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. நான் பெரிய தப்பு பண்ணல சார், இது உங்களுக்கும் தெரியும், என்ன விட்டுருங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா நீ பெரிய தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா வா மூலியமா தான் பிரேமலதாவை லாக் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா ஒன்னையும் கேஸ்குள்ள நான் சேர்த்து தான் ஆகணும், ஒன்னை என்னால விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி இவர் ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. சாரி என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி செல்லப்பா கிளம்பி போறாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் சொல்லிட்டாரு. செல்லப்பா சாருக்கு பசிக்காக பண்ண திருடுறவனும் பணக்கார வாழ்க்கைக்காக காசை திருடுறவனுக்கும் வித்தியாசம் தெரியாது. ரெண்டு பேரையும் ஒரே தட்டுல வச்சுதான் பாப்பாரு. நான் பசிக்காக பண்ண திருடினவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வாங்க சார் அப்ப பிரேமலதா மேடத்தை போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி மூர்த்தியும் ஏத்துக்கிறாரு. பிரேமலதா ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஸ்கூலுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. பிரேமலதாவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவரோட பையனை பாக்குறாரு. அவன் தான் பையனோட பையன், ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பையன் எதர்ச்சியா தலையை திருப்பும் போது மூர்த்தியை பாக்குறான். மூர்த்தியும் சந்தோஷமா கையை காட்டுறாரு. ஆனா பையன் கண்டுக்காத மாதிரி வேற பக்கம் திரும்பிடுறான். இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து ஹீரோவா கவனிக்கிறாருல. மூர்த்திக்கு ஹீரோ முன்னாடி கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பிரேமலதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. செல்லப்பா சாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை போச்சு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. சரி இந்த பொண்ணுங்கள்ல யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இந்த 8 பொண்ணுங்களோட போட்டோவை இவர் காமிச்சிட்டு இருக்காரு. அதை பாக்குற இவங்களோட முகம் லைட்டா மாறுது. ஆனா எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ஹீரோக்கு லைட்டா டவுட் இருக்கு. செல்லப்பா வேணும்ட்டே தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணாரு அப்படின்ற மாதிரி பிரேமலதா சொல்லிட்டாங்க. செல்லப்பா இருக்கார்ல, வருஷம் வருஷம் ஏழை பசங்களுக்கு ஒரு 100 சீட்டு தாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் விவசாய இடத்துல இவங்க ஸ்கூலை கட்டியிருக்காங்கன்ற மாதிரி அவர் கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாரு. அடிக்கடி இவங்களை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு இருப்பாரு. இந்த கேஸ்லாம் கோர்ட்ல நிக்கவே நிக்காது, கண்டிப்பா நான் தான் இந்த கேஸ்ல ஜெயிச்சிருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் நினைக்கிற மாதிரி செல்லப்பா அவ்வளவு நல்லவர்லாம் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. சரி வரோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு கடையில சாப்பிட்டுக்கிட்டே இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க. ஆக்சுவலா ஏமலதா நிறைய இங்கிலீஷ்ல தான் பேசியிருப்பாங்க. ஹீரோ மேனேஜ் பண்ணிருப்பாரு. நீ இருந்ததுனால மேனேஜ் பண்ணிட்டப்பா, எனக்கெல்லாம் அவங்க பேசினாங்கன்னா ஒண்ணுமே புரியாது, நான் பேபேன்ற மாதிரி தான் வந்திருப்பேன். நல்ல வேலை நீ மடக்கி மடக்கி கொஞ்சம் விசாரணைலாம் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. பையன் விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவனை சேர்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அப்படி சொல்றீங்க, இது நல்ல ஸ்கூல் தானேன்னு கேக்குறாரு. நல்ல ஸ்கூல் தான்ப்பா, இந்த ஸ்கூலுக்கு போனதுல இருந்து என்ன சுத்தமா மதிக்க மாட்டான், அதனால தான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது மாலதி கிட்ட இருந்து போன் கால் வருது. மாலதி மேடம் கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்புறாரு. முப்பின்ற பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும்போது இவங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு ஓரளவுக்கு சரியாயிடுறா. அவளை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. முப்பியுமே இந்த ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நேரா சரோஜாவை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த 8 பொண்ணுங்களுக்கும் நிறைய பேர் தொல்லை கொடுக்குறாங்க. நீங்க நினைச்சா காப்பாற்ற முடியும், இங்கே ஏதாவது வேலை மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரின்ற மாதிரி சரோஜா ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்களுக்குலாம் உள்ளே வேலை எல்லாம் போட்டு தராங்க. அது மூலியமா வெளியே இருக்க லேடிஸ் கூட பிரச்சனை ஏற்படாது. முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. நந்தினி எல்லார்கிட்டயும் க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சந்தனம் அப்படின்ற ஒரு பொண்ணு கிரைம் த்ரில்லர் புக்கை படிச்சிட்டு இருக்கா. இந்த புக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நியாயப்படி பார்த்தா இந்த புக்கெல்லாம் இங்க வைக்கவே கூடாது, இதை படிச்சு யாராவது பர்ஃபெக்டான கிரைமை பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் சந்தனம் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. இவங்க கிட்ட பேச்சை வளர்க்கறதுக்கு விரும்ப மாட்டா. இப்ப இந்த கேங்ல காந்தாரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஈரனோ பேச்சு கொடுக்குறாங்க. அந்த காந்தாரியும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறா. என்ன ஹெல்ப் பண்றன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரக்கடிக்க தூக்கமே வர மாட்டேங்குது, சரக்கை ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேக்குறா. பண்ணி தரன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வீரான்ற பொண்ணு டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. கஷ்டமா இருந்தா நான் வேணா உனக்கு பதிலா கிளீன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஹாஸ்டல்ல வளர்ந்தவ, இந்த வேலைலாம் எனக்கு சகஜமான வேலை தான், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி அவ சொல்லிடுறா. செல்லப்பா இருக்காரு பாத்தீங்களா, இருக்கும் போதே ஒருத்தர் கிட்ட பேசிடணும், ஏன்னா அவங்க எப்ப போவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா செல்லப்பா அவரோட தங்கச்சி கிட்ட சண்டை போட்டிருப்பாரு, அதனால பேசாம இருந்திருப்பாரு. தங்கச்சி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க, அதை நினைச்சுதான் ஃபீலிங்ல அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அதை பத்தி அம்மாவும் பையனும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப சுந்தர் இருக்காருல, அஸ்தியை கரைக்கிறதுக்காக கடலுக்கு பக்கத்துல போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் மாலதியும் பேச
பேச ஆரம்பிக்கிறாங்க. தாமுவை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் அம்மன் வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டான். ஆனா சாவுக்கு வந்தான்ல, அதனால திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். திரும்பி 15 வருஷம் அவன் வெயிட் பண்ணணும். அந்த அளவுக்கு செல்லப்பா மேல பாசம் வச்சிருந்தான். அதனால தான் 15 வருஷம் வெயிட் பண்ணா கூட பரவாயில்லன்னு அந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்றாங்க. ஹீரோக்கு லைட்டா ஏதோ டவுட் வருது. பையனுக்கு தானே அவ்வளவு பாசம் இருக்கணும், எதுக்காக தாமுக்கு அவ்வளவு பாசம் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தாமு உடனே கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட தாமு எங்கன்னு விசாரிக்கிறாரு. சார், கடலுக்கு பக்கத்துல போனதை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. சரி, அந்த இடத்துல போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா தாமு வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு இருக்காரு. கடல்ல வேஷத்தை கலைக்கிறாங்கன்னா பாவம்லாம் கரைஞ்சு போயிடும் நம்புறாங்கன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். நீ என்ன பாவம் செஞ்ச, எதுக்காக இப்ப கலைக்கிறன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவன் இருக்கான்ல, இல்ல இல்ல இன்னொரு வேஷம் போடுறதுக்காக தான் கலைச்சிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றான். ஆனா இது நம்புற மாதிரி இல்ல, பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. ஹீரோ மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறாரு. தாமு என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஹீரோவை தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓடுறான். இவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி ஹீரோவும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. தாமு பயங்கரமா ஆட்டம் காமிச்சு ஓடிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல தண்ணிக்குள்ள ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஒரு போட்ல ஏறி அவன் கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோவும் நீச்சல் அடிச்சு கரைக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா நந்தினி தான் பேசுறாங்க. இவங்களுக்குள்ள காமனா இருக்க ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க எல்லாருமே ஹாஸ்டல்ல வளர்ந்தவங்களா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சில பொண்ணுங்க கிட்ட ஹாஸ்டல் டீடைல்லாம் வாங்கி இருப்பாங்க போல, அத பத்திலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இவர் அது மூலியமா விசாரிக்கலாம் நினைக்கிறாரு. இவங்களுக்கு பிரயோஜனமா எதுவுமே கிடைக்கல, இது மூலியமா விசாரிங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறது மூலியமா சில விஷயங்களை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாருமே ஸ்கூல்ல ஜூன் மாசம் தானே சேருவாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி செப்டம்பர் மாசத்துல ஸ்கூல்ல சேர்ந்திருப்பாங்க. அது எப்படி 8 பொண்ணுங்களும் செப்டம்பர் மாசத்துல ஸ்கூல்ல சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி டவுட் வருது. ஃபீஸை யாரு கட்டினாங்கன்ற மாதிரி கேள்வி வருது. ஃபீஸை யாரு கட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அது மூலியமா தான் ஏதாவது லீடு நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ மூலியமா தான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. யாரு கட்டியிருக்காங்கன்றதையும் மூர்த்தி கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி பிரேமலதாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் ஃபீஸை கட்டியிருக்காங்க போல. இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் சப்போர்ட்லாம் இருக்கு. பிரேமலதாக்கு மினிஸ்டர் சப்போர்ட்லாம் இருக்குப்பா, இதை மீறி அவகிட்ட விசாரணை பண்ணணும்னு சொல்றியான்ற மாதிரி மூர்த்தி கேட்கிறாரு. லீடு கிடைச்சிருக்கல, கண்டிப்பா விசாரணை பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீங்க வரலனா பரவாயில்ல, நான் மட்டும் போறேன்னு சொல்றாரு. இப்ப பிரேமலதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்ஜிஓல இருந்து நீங்க தான் காசெல்லாம் கட்டியிருக்கீங்க, அந்த பொண்ணுங்களை பார்த்து உங்க முகம் மாறுச்சு, அப்பயே எனக்கு டவுட் வந்ததுன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி உங்க கோவமா கேக்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கான ஃபீஸ் அமௌண்ட்லாம் ஒரு என்ஜிஓல இருந்து போயிருக்கு. அந்த என்ஜிஓ கூட நீங்க தான் டைப்ல இருந்திருக்கீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த டைம்ல தான் இவங்க ஸ்கூலோட பிரின்சிபலா மாறி இருப்பாங்க. இவங்க வீட்டுல இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு செல்லப்பா வந்துடுறாரு. ஆக்சுவலா இவங்களோட ஸ்கூல்ல வச்சு ஒரு பையன் இறந்து போயிருப்பான். அதை பத்தி தான் மீடியால எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த கேஸ செல்லப்பா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவன் சாவுக்கும் என் ஸ்கூலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஃபுட் பாய்சனால் தான் அவன் இறந்து போயிருக்கான், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஃபேக்கான ரிப்போர்ட், என்கிட்ட தான் உண்மையான ரிப்போர்ட் இருக்கு பாருங்கன்ற மாதிரி செல்லப்பாவும் உண்மையான ரிப்போர்ட்டை காட்டுறாரு. செல்லப்பா மட்டும் வெளியே சொன்னார்னா இவங்களோட கரியரே காலி ஆயிடும். ப்ளீஸ் இந்த விஷயத்த வெளியே சொல்லாதீங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரி ஹெல்ப் பண்றேன், பதிலுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் கூட வாங்கன்ற மாதிரி வெளியே கூட்டு வர்றாரு. ஒரு வேன்ல தான் வந்திருப்பாரு. வேன் கதவை ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா பின்னாடி ஒரு 8 பொண்ணுங்க இருக்காங்க. சின்ன பொண்ணுங்களா இருப்பாங்க. இந்த 8 பொண்ணுங்க யாருன்ற மாதிரி பிரேமலதா கேக்குறாங்க. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, இந்த 8 பொண்ணுங்களையும் நீ தான் படிக்க வைக்கணும், ஒவ்வொரு இடத்துல இந்த பொண்ணுங்களை சேர்க்கணும், எல்லாருமே வேற வேற ஊர்ல தான் இருக்கணும், அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியணும், நான் நினைக்கும் போதெல்லாம் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் பேசுறதே கொஞ்சம் தப்பா இருக்கு. இந்த 8 பொண்ணுங்களையும் இவர் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காருன்றத பிரேமலதா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க சொல்றத புரிஞ்சுக்கிற சக்கரவர்த்தி இருக்கார்ல, இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது எல்லாருமே நினைக்கிற மாதிரி செல்லப்பா நல்லவர் இல்லைன்ற மாதிரி இவங்க ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இத பிரேமலதா வெளியே சொல்லக்கூடாது இல்ல, அதனாலதான் இவங்க ஸ்கூலுக்கு எதிராக அடிக்கடி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுவாரு. கொஞ்சம் இவங்களை கண்ட்ரோல்லயே வச்சிருப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்தது, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் சொன்ன எல்லாமே உண்மைதான், அவன் ஒரு அரக்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருமே உடஞ்சிடுறாரு. சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நந்தினிக்கு திரும்பி அந்த கெட்ட கனவு வருது. சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும் போதுதான் அந்த 2 பொண்ணுங்க அவங்க இடத்துல இல்லைன்னு தெரிய வருது. ஆக்சுவலா ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கேப்ல அவங்க 2 பேருமே வெளியே போறாங்க. எங்க போறாங்கன்னு பாக்கணும்ன்ற மாதிரி இவங்க பின்னாடியே போறாங்க. சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் சோகமா திருவிழா நடக்கிற இடத்துக்கு வராரு. அரக்க வேஷம் போட்டு ஒருத்தர் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும் போதே இவருக்கு செல்லப்பாவோட ஞாபகம் வருது. இப்ப நந்தினியை காட்டுறாங்க. நந்தினியுமே வெளியே இருக்க ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா அந்த காந்தாரி கிளீன் பண்ணும் போது பக்கத்துல ஒரு காலி இடம் இருந்தது பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் 8 பொண்ணுங்களும் கேதர் ஆகுறாங்க. 8 பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னு இவங்க எட்டி பாக்குறாங்க. அந்த 8 பொண்ணுங்களுமே சேர்ந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. இந்த இடத்துல தான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோ திருவிழாலாம் நடக்கிற இடத்துக்கு வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கூத்து தான் நடந்துட்டு இருக்கு. நாகக்கண்ணி அப்படின்றவங்கள பத்தி தான் இந்த இடத்துல கதை மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நாகக்கண்ணி இருக்காங்கல்ல, 8 முட்டை போட்டிருப்பாங்க. அந்த முட்டையில இருக்க கருவை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த 8 பேருக்கும் ஒவ்வொரு காளியோட பேரை வைக்கிறாங்க. ஒரு அசுரனை பழி தீக்கிறதுக்காக தான் இந்த 8 பேரையும் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த 8 பேருமே வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அசுரனை வதம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் டிராமாவா போயிட்டு இருக்கு. இத பார்க்கும்போது அந்த 8 பொண்ணுங்களோட ஞாபகம் ஹீரோக்கு வருது. 8 பேர் சேர்ந்த மாதிரி அசுரனை வதம் பண்ணிருக்காங்க. செல்லப்பா தான் அசுரன்னு வச்சுக்கிட்டா இந்த 8 பேருமே சேர்ந்த மாதிரி தான் செல்லப்பாவை கொலை பண்ணிருக்காங்க. எதுக்காக கொலை பண்ணிருக்காங்கன்ற காரணமும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. செல்லப்பா கெட்டவரு, அதனால இப்படி பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக புதுசா ஒரு லாயர் வந்திருக்காரு. செல்லப்பாக்கு பதிலா இவர் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே திரும்பி நடக்குமா, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, அப்பதான் என்னால வாதாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சித்தப்பா அபியூஸ் பண்ணதை திரும்பி சொல்லணுமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ தற்காப்புக்காக தான் கொலை பண்ணியா இல்ல வேணும்ட்டே பண்ணியான்றதுலாம் எனக்கு தெரியணுமா, அப்பதான் வாதாட முடியும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் வேணும்ட்டே தான் அவரை கொலை பண்ணேன், நான் வெளியே வர தேவையில்ல, என்னை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சோகமா இவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. செல்லப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விதமா தான் இவர்கிட்ட பழகி இருப்பாரு. ஆனா செல்லப்பா மோசமானவர்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல. இதை நினைச்சு ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இது எல்லாத்தையும் மூர்த்தி கிட்டயும் சொல்லலாம் நினைக்கிறாரு. அந்த பிரேமலதா இந்த விஷயத்தை தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மூர்த்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் இவர் சொல்லிடுறாரு. ஏற்கனவே அந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டாங்கல்ல, இன்னொன்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு ஹீரோ சொல்றாரு. சரின்ற மாதிரி மூர்த்தி ஏத்துக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வேற ஏதாவது புதுசா கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. ஆனா பிரயோஜனமா எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிளம்பலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஆக்சுவலா வெளியே ஒரு லென்த் இருக்கு, உள்ள வேற ஒரு லென்த் இருக்கு. வெளியே ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு, ஆனா உள்ள கம்மியா இருக்கு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. கண்டிப்பா சீக்கிரட்டா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குன்ற மாதிரி இவருக்கு சந்தேகம் வருது. இப்ப வேகமா கார்ல இருந்து இவருமே டேப் எடுத்துறாரு. இப்ப வெளியே அளக்குறாங்க, அதுக்கப்புறம் உள்ள அளக்குறாங்க. உள்ள அளவு கம்மியா இருக்கு. அந்த கபோர்டுக்கு பக்கத்துல தான் அளவு கம்மியா இருக்கு. இவருமே கபோர்டுக்குள்ள தள்ளிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு வழி போகுது. அண்டர் கிரவுண்ட் வழி மாதிரி தான் போகுது, படிக்கட் மாதிரி கீழே போகுது. இத பத்தி எல்லாம் மூர்த்தி கிட்ட சொல்றாரு. 2 பேருமே அந்த வழியை யூஸ் பண்ணி கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஒரு சுரங்க பாதை தான் இருக்கு, பெரிய சுரங்க பாதை மாதிரி இருக்கு. நிறைய டேனிங்லாம் இருக்கு. அந்த இடத்துல லேப்டாப்பை எரிச்ச மாதிரி இருக்கு, நிறைய ஃபைலையும் எரிச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. நம்ம தேடிட்டு இருந்த லேப்டாப் இதுதான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி எவ்வளவு தூரம் தான் போகுது பாப்போன்ற மாதிரி இவங்க 2 பேருமே செக் பண்றாங்க. நிறைய பாதெல்லாம் போயிட்டு இருக்கு, ஆனா இவங்க நேரா மட்டும் வந்துட்டு இருக்காங்க. எங்கதான் முடியுதுன்னு பாக்கிறதுக்காக தான் இப்படி வராங்க. பீச்சு கிட்ட தான் அது முடியுது. இந்த வழியா தான் அந்த பொண்ணுங்க வந்திருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க சீனியரா ஒரு ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை பத்தி நல்லா தெரியும். அவரை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவருக்கு இந்த வழியை பத்தி எல்லாம் ஓரளவுக்கு தெரியுது. எக்ஸாக்டா இங்கதான் வழி இருக்குன்னு அவருக்கு தெரியல, ஆனா நிறைய சுரங்க பாதெல்லாம் இருக்குன்றத சொல்றாரு. வெள்ளக்காரங்க ஆட்சி செய்யும் போது இதை உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெள்ளக்காரங்களோட இடத்துல நம்ம ஆளுங்க தானே வேலை பார்த்தாங்க, அவங்க எல்லாம் வாசல் வழியா வரக்கூடாது, இந்த ரூட் வழியா தான் வரணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த ரூட் வழியா அவங்க நேரா சமையல் கட்டுக்கு போயிடுவாங்க, சமையல் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதை தாண்டி ஹஸ்பண்டுங்க கடல்ல வேலைக்கு போயிடுவாங்கல்ல, அந்த சமயம் ஹவுஸ் ஒய்ஃபுங்களை இவங்க கூட்டு போவாங்க, தப்பான காரியத்துக்கு கூட்டு போவாங்க. அதுக்கு இந்த வழியை யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. நிறைய வழியை பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த வழி இருக்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே பெர்னாண்டஸ்னு ஒருத்தரை காட்டினாங்க பாத்தீங்களா, அவர் இப்ப போட் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு லேடி இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. இந்த லேடியோட ஹஸ்பண்ட் முடியாம இருக்காரு. அதுக்கு பதிலா என்னோட பையனை கூட்டு போக முடியுமா, கொஞ்சம் காசு தேவைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி பையன் ஓகேனா நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் இந்த லேடிக்கு கொஞ்சம் காசெல்லாம் கையில தந்துட்டு இருக்காரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் இவரு தாமு வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. தாமுவை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இவரும் அமுக்கலாம்னு நினைக்கிறாரு. மாலதியை பாக்குறதுக்காக ஹீரோ வந்துட்டு இருக்காரு. ஆனா செல்லப்பாவோட போட்டோவை பார்த்தோன்னா உள்ள போலாமா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. என்ன சக்கர அங்கேயே நிக்கிற, உள்ள வான்ற மாதிரி மாலதி சொல்றாங்க. இவருமே உள்ள வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. செல்லப்பா கெட்டவர்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் தயங்கி தயங்கி பேசுறாரு. அந்த சுரங்கப்பாதையை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த இடத்தை எதுக்காக இவர் வாங்கினாரு, அங்க சுரங்கப்பாதை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு அப்படி பாதை இருக்கிறதுலாம் தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என் பையனுக்காக தான் வாங்கினாரு, ஆனா பையன் பெருசா யூஸ் பண்ணல, அதிகம் இவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க.
எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாரு, சொல்லல அதை வச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாம அவர் நிறைய மறைச்சிருக்காருன்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. அவர் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு கூட நினைச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அப்படிலாம் எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பெர்னாண்டஸ் இருக்காரு பாத்தீங்களா, தம்பி தாமுவை பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. தாமு எதுக்காக பிடிச்சு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி மாலதி கேக்குறாங்க. நான் தான் பிடிக்க சொன்னேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நன்றிண்ணே, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாரு. இப்ப பெர்னாண்டஸும் ஆளும் கிளம்பிடுறாங்க. சக்கர இவனை எதுக்காக பிடிக்க சொன்ன அப்படின்ற மாதிரி திரும்பி கேக்குறாங்க. அது அவன் தாமா சொல்லணும், நான் பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு பயந்து ஓடுனா, ஏன் எதுக்குன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக நான் பேசிட்டு இருக்கும் போதே என்ன பார்த்து பயந்து ஓடுன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதே மாதிரி எதுக்காக நீ அந்த இடத்துல கொல்லி வச்ச, பையன் தானே கொல்லி வைக்கணும் அப்படின்ற மாதிரி குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் கோவப்பட்டு என்ன சொல்றாருன்னா, நானும் பையன் தான், அதனால தான் கொல்லி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற மாலதி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எது நீ பையனா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப பக்கத்துல வந்து பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாங்க. கோவமா வீட்டுக்குள்ள போறாங்க. அவசரப்பட்டு சொல்லிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இவரும் செல்லப்பாவோட பையன் போல. இப்பதான் இந்த விஷயம் தெரிய வருது. அந்த 8 பொண்ணுங்களும் சீக்கிரட்டா போய் பேசிக்கிட்டாங்க. ஆனா வெளி இடத்துல மட்டும் அந்த பொண்ணுங்க பேசாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப சரோஜா இருக்காங்கல்ல, என்ன திரும்பி கேஸ ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்களாமே, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உள்ளே இருந்துடலாம்னு யோசிக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நீ அப்படிலாம் இருக்க கூடாதுமா, வெளியே உனக்கு ஒரு லைஃப் இருக்கு, வெளியே போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு கேக்குறாங்க. இன்னமும் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கான், ஆனா அவனோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் தான் தள்ளி தள்ளி போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் தள்ளி போக கூடாது, உனக்கு வெளியே போனா ஒரு பிடிப்பு இருக்குல்ல, கண்டிப்பா நீ வெளியே போனோம், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சரோஜா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஏதோ பிரச்சனை போல எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா முப்பின்ற ஒரு பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும் பாத்தீங்களா, திரும்பி அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் வந்துருது. இப்ப இவங்களுமே பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் தகவல்லாம் தெரிஞ்சு நர்சுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வேகமா இவங்களை இங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. ஒரு ரூம் இருக்கு, அந்த இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு இந்த நாச்சி வந்துடுறாங்க. நாச்சி இருக்காங்கல்ல, டாக்டர் பேசுற மாதிரி பேசுறாங்க. இன்னொருத்தங்களுக்கு உடம்பு முடியல வான்ற மாதிரி சொல்றாங்க. நர்ஸும் டாக்டர் தான் கூப்பிடுறாங்க போல அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாமே ஆக்டிங் தான் போல. ஏன்னா முப்பி இப்ப சாதாரணமா முழிச்சிடுறாங்க. இப்ப முப்பி வேற ஒரு பகுதியை நோக்கி ஓடுறாங்க. கிச்சன் ஏரியால திடீர்னு சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிருது. இப்ப எல்லாருமே காயப்பட்டு விழுந்து கிடக்குறாங்க. இன்னும் சிலர் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு டவுட் வருது. அந்த 8 பொண்ணுங்க தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 7 பொண்ணுங்க போலீஸ பிஸியாவே வச்சிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பா இவங்களுக்கு படுது. இப்ப முப்பி இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்க ரெக்கார்ட் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நம்பரை வச்சு அந்த ரெக்கார்டை தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரெக்கார்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல இருக்க ஒரு பேப்பரை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து பானு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பானுக்கு இந்த இடத்துல சவுண்ட் கேக்குது. யாரங்க, ஒழுங்கா வெளியே வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. பானு கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சத்தம் வராம அமைதியா இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணா இவங்களுக்கு வீசிங் வேற வந்துரும். அதை நினைச்சும் பயப்படுறாங்க. முப்பி இங்கதான் இருக்கான்றத நந்தினி கண்டுபிடிச்சிடுறாங்க. பானு அக்கா உங்களை கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பானுவ வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க முப்பியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்தினீங்க, நன்றின்ற மாதிரிலாம் முப்பி சொல்லிட்டு போறா. ஆனா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்ற காரணத்தை சொல்லியிருக்க மாட்டா. அந்த சுரங்க பாதையில லேப்டாப் ஃபைல்லாம் எரிச்ச மாதிரி இருக்கும். அதுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த பகுதியில நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இதை தாண்டி ஒரே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த 2 இடத்துலயும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த 2 இடத்துலயும் ஒரே சமயத்துல இவராலேயே கைய வைக்க முடியல. அப்ப ஒரே சமயத்துல வைக்கல, போகும்போது ஒரு வாட்டி வச்சிருக்காங்க, வரும்போது ஒரு வாட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவருமே யோசிக்கிறாரு. முத்துவை இவங்க பிடிக்கும் போது கையில ஒரு கன் இருந்தது பாத்தீங்களா, அது இல்லீகல் கன்னு உங்களுக்கு தெரிய வருது. எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க 3 பேருமே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு கரெக்டான ஐடியா கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த ஸ்பாட்லயே போய் என்ன நடந்திருக்கோன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏறக்குறைய மாடியில இருந்து கீழே என்ன நடந்திருக்கோன்றதை இவங்க யோசிக்கிறாங்க. ஈரவும் இப்படி நடந்திருக்குமா யோசிங்கன்ற மாதிரி சொல்றாரு. செல்லப்பா இந்த 8 பொண்ணுங்களையும் சின்ன வயசுல அபியூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு நியாயம் கேட்கறதுக்காக 8 பொண்ணுங்களுமே வந்திருக்காங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் என்னென்னமோ காரணம் சொல்லி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. 8 பொண்ணுங்களும் பயங்கரமா திட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சுரங்க பாதையை பத்தி அந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வழியா தான் கிளம்பிட்டு இருக்காங்க. 7 பொண்ணுங்க கிளம்பிடுறாங்க. ஆனா முத்துக்கு மட்டும் பயங்கரமா கோவம் வருது. திரும்பி போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி திரும்பி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த முத்துவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் 2 இடத்துலயும் பட்டிருக்கும். இதனால தான் 2 இடத்துல பட்டிருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, திரும்பி இவரை கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. இத பாக்குற அவருக்கே குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. அதனால கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணிக்கிறாரு. இத பார்த்து முத்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா.
இந்த மாதிரி தான் ஹீரோ சொல்றாரு. ஆனா பாதியிலேயே இந்த ஆபீசர் நிறுத்திடுறாரு. சார் இந்த மாதிரிலாம் நடந்தா அந்த பொண்ணு வெளியே போயிட போறா, எதுக்காக தேவையில்லாம கண்ணை கையில எடுக்கிறான்னு கேக்குறாரு. செல்லப்பாவே ஷூட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இந்த பொண்ணு ஷூட் பண்ணிருந்தாலும் சரி, அந்த பொண்ணு ஈஸியா அந்த சுரங்கப்பாதை வழியா தப்பிச்சு போயிருக்கலாம். எதுக்காக தப்பிச்சு போகாம அந்த இடத்துலயே இருந்தா அப்படின்றது கேள்வியா இருக்கு. இதை தாண்டி வெளிய இருந்து யாரோ டாப்பால் போட்டிருக்காங்க, அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வெளிய இருந்து யாரு டாப்பால் போட்டாங்கன்றது ரொம்ப குழப்பமான விஷயம். அது அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு 8 பொண்ணுங்க உள்ள வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. அந்த 8 பொண்ணுங்களை ஜெயில போய் பார்த்து இதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேசுறதுக்கு நம்ம சீனியர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு மூர்த்தி சொல்றாரு. பேசி பர்மிஷன் வாங்கலான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி தேரை இழுத்துட்டு இருக்காங்க. சீனியர் அண்ணன் சேர்ந்த மாதிரி தான் இழுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவருமே சீனியர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. முக்கியமான விஷயம் வாங்கன்னு சொல்றாரு. அப்படி என்ன முக்கியமான விஷயம் கேக்குறாரு. இவர் காதலியே விஷயத்த சொல்லிடுறாரு. கேக்குற சீனியரோட முகமே மாறிடுது. அதாவது செல்லப்பா கெட்டவர்ன்றத சொல்லிடுறாரு. ஒரு கெட்டவனை கூட நம்பிடலாம், ஆனா நல்லவன் மாதிரி நடிக்கிறவனை நம்பவே கூடாதுன்ற மாதிரி என்னோட அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு. அது உண்மையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, மாலதியை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணும் கேட்டு போயிருப்பாங்க. ஆனா மாலதி அண்ணனை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செல்லப்பாவை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த கோவத்தை மனசுல வச்சுதான் செல்லப்பா மேல என்னோட அண்ணன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான்னு நினைச்சேன். பார்த்தா செல்லப்பாவே தப்பான டைப் மாதிரி தான் தெரியுது. இதை வெளியே சொன்னா மீடியாட்கள் ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம தான் ஏமாத்துறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. சாலிடான ப்ரூஃப் இருந்தா தான் வெளியே சொல்ல முடியும். நீ அதுக்கான வேலையை பாரு, ஜெயில போய் அந்த பொண்ணுங்களை மீட் பண்ணு, நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஈரின் ஹெல்ப்லாம் பண்ணாங்கல்ல, அதனால இந்த 8 பொண்ணுங்களும் ஈரைன் சொல்றத ஓரளவுக்கு கேக்குறாங்க. இப்ப ஈரைனும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அங்க ஹீரோ இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இங்க எதுக்காக கூட்டு வந்து அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ஈரைன் தடுத்துடுறாங்க. நீங்க பண்ணதை பத்தி எனக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில செல்லப்பான்ற ஒரு அசுரன் இருந்த மாதிரி என் வாழ்க்கையில சித்தப்பா ஒரு அசுரரா இருந்தாரு. நான் வதம் பண்ணிட்டேன், நீங்களும் அதுக்காக தான் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும், சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு இவங்க பாட்டுக்கு திரும்பி உள்ள போக பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நீங்க 8 பேருமே அன்னைக்கு நைட்டு போயிருக்கீங்க, உங்க ஃபிங்கர் பிரிண்ட் அந்த கொகை முழுக்க கிடைச்சிருக்கு, ஒழுங்கா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. லாரியில வச்சு சின்ன சின்ன பொண்ணுங்களை கடத்துற மாதிரியான கிளிப்பிங்க நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் இந்த பொண்ணுங்களும் கடத்தப்பட்டிருக்காங்க போல. இப்ப இந்த பொண்ணுங்க சொல்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு ரவி அப்படின்றது, ஒய்ஃபோட பேரு நாகம்மா அப்படின்றது. ஹஸ்பண்டுக்கு கெட்ட கனவு வருது போல, சட்டுன்னு முழிச்சிடுறாரு. ஒய்ஃபை என்னாச்சுன்னு கேக்குறாங்க. திடீர்னு சாமியா முன்னாடி வந்தது, 48 மணி நேரம் தான் உனக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ண போறன்ற மாதிரி கேட்டது, நான் சில விஷயங்களை சொன்னேன்னு சொல்றாரு. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கேக்குறாங்க. என் அப்பா அம்மாவை பார்க்க போவேன், என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவேன், என் முதலாளியை பார்க்க போவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்ன பாக்குறதுக்காக வரமாட்டியா, என் மேல உனக்கு பாசமே இல்லைன்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஏன் நான் சொல்றது முழுசா கேளு, என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி நாகமா கோவப்படுறாங்க. இப்ப ரவியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ற மாதிரி தான் இவர் யோசிச்சிருப்பாரு. உனக்கு நான் இறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வரக்கூடாது இல்ல, அதுக்காக தான் அந்த 48 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிக்கலாம்னு நினைச்சேன். கடைசியா தான் உன்னை பாக்குறதுக்காக வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. தான் இறந்தே போனாலும் ஒய்ஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற டைப்பா இருப்பாரு. ஒய்ஃபை அவ்வளவு பிடிக்கும். இதை கேட்டு ஒய்ஃபுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேகமா இவரை கட்டி பிடிச்சு அழுவுறாங்க. இப்ப எதுக்கு அழுவுற அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானம் சொல்றாரு. இவங்க 2 பேருமே ரொம்ப அந்யூன்யமா இருக்காங்கன்றத சில கிளிப்பிங்ஸ் மூலியமா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மீன் வியாபாரம் பண்றதுக்காக ஒய்ஃப் போவாங்க. இவருமே மீன் பிடிக்கிற வேலைக்காக போவாரு. அந்த இடத்துல வச்சு இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. ஆனா ஒய்ஃப் பெருசா கோவம்லாம் பட மாட்டாங்க. உடம்பு வலிக்காக நடுவுல குடிச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஒய்ஃபுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஹஸ்பண்ட் கிட்ட பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு முதலாளிக்காக இவர் வேலை பார்க்கறாரு. நைட்டு கண்ட நேரம் வெளியே போறாரு. போய் என்ன வேலை பார்க்கறாருன்னு இவங்களுக்கு கிளியரா தெரியல. அது மட்டும் தான் இவங்களுக்கு உறுத்தலா இருக்கு. இப்ப சில ஆளுங்க இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவருமே வெளியே போய் தான் அந்த ஆளுங்க கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு தெரியல. இதெல்லாம் ஒய்ஃப் சந்தேகமா ஜன்னல் கிட்ட இருந்து பாக்குறாங்க. இன்னைக்கு நைட் எனக்கு வேலை இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ரவியும் இங்க இருந்து கிளம்புறாரு. நைட்டு நேரம் இவங்களுமே செக் பண்றதுக்காக அவரோட போட்டு கிட்ட வந்து பாக்குறாங்க. போட்டு கிட்ட அவர் இல்லன்னு தெரிய வருது. எங்க தான் போனாரு அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவும் மூர்த்தியும் ஒரு சுரங்கப்பாதை வழியா வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அந்த வழியா தான் வராரு. அந்த 8 பொண்ணுங்களையும் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன பொண்ணுங்களெல்லாம் இழுத்துட்டு வராரு
அப்படின்ற மாதிரி நாகம்மா பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹஸ்பண்ட் கிட்ட பேச மாட்டாங்க. அவர் எங்க தான் போறாருன்றத கவனிச்சுக்கிட்டே வராங்க. அவரோட போட்ல தான் அந்த பொண்ணுங்களை லாக் பண்ணிட்டாரு. இப்ப வெளியே வரும்போது தான் ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சு ஷாக் ஆகுறாரு. ஹஸ்பண்ட் தப்பான காரியம் பண்றாரு அப்படின்றது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது. சின்ன பொண்ணுங்க ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி கேக்குறாங்க. நமக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், இது மூலியமா கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம், நிம்மதியா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த பண்ண வேணான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா அடிச்சு ஒய்ஃபை இவர் மயக்கமாக்கிடுறாரு. அந்த 8 பொண்ணுங்களை லாக் பண்ணி வச்சிருக்காருல, அங்க ஒய்ஃபையும் லாக் பண்ணி வச்சிடுறாரு. இந்த வேலையெல்லாம் இவரை பண்ண சொல்றது வேற யாரோ போல. அது யாருன்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. வாங்க 8 பொண்ணுங்களும் இங்கதான் இருக்காங்கன்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி காட்டுறாரு. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது 8 பொண்ணுங்க மட்டும் தான் தெரிவாங்க. பக்கத்துல இருக்க ஒய்ஃப் தெரிய மாட்டாங்க. இப்ப அந்த முதலாளி இருக்காருல, பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. வேற ஒரு பகுதிக்கு கொண்டு போறதுதான் இந்த ரவியோட வேலை போல. இப்ப முதலாளியும் பேசிட்டு கிளம்பிடுறாரு. இவர் போட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்ப ஒய்ஃபை ரிலீஸ் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஒய்ஃபுமே ஹஸ்பண்ட் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. இதெல்லாம் சரி கிடையாது, நீ நிறுத்து, இந்த பொண்ணுங்களை காப்பாத்தலாம்னு சொல்றாங்க. இது பெரிய இடத்து சமாச்சாரம், நம்ம நினைச்சோன்னு நிறுத்துறதுக்கு இது விளையாட்டெல்லாம் கிடையாது. நிறுத்தினா எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டாரு. ஒய்ஃப் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, இதை மீனா நினைச்சுக்கோ, பொண்ணா நினைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் நிறுத்த மாட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ஒய்ஃபுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. சட்டுன்னு அருவாளை எடுத்து ஹஸ்பண்ட் தலையை வெட்டிடுறாங்க. ஹஸ்பண்ட் தலை துண்டா போயிருது. ஒய்ஃப் வேணும்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்க, குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த 8 குழந்தைங்களை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரவி கிட்ட 2-3 ஆளுங்க வேலை கொடுத்தாங்கல்ல, அவங்க ரவியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. கொஞ்ச நாளா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வீட்டு பக்கம் வரலன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. 2 பேருமே எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் பீச் ஓரத்துல ரவியோட தலை ஒதுங்குது. இதை இந்த ஆளுங்க பாக்குறாங்க. ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரவியோட தலை வெட்டப்பட்டிருக்கு. ரவி ஒய்ஃபான நாகம்மா மிஸ் ஆகுறாங்க. நாகம்மா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லா இடத்துலயும் தேடணும்ன்ற மாதிரி போலீஸுங்க முடிவு பண்றாங்க. இப்ப இந்த 8 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஒரு பழைய ஃபேக்டரியில தான் இருக்காங்க. ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. கதவை யாரோ திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க பயந்து வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா கதவை திறக்கிறது நாகம்மா தான். இவங்களுக்கு சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப பசங்களும் இவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க. உங்க வீடெல்லாம் எங்க இருக்குன்னு நாகம்மா கேக்குறாங்க. வீடுனா என்னன்ற மாதிரி இந்த பொண்ணுங்க கேக்குறாங்க. வீடுக்கான அர்த்தமே இந்த பொண்ணுங்களுக்கு தெரியல. நிறைய பொண்ணுங்க வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. 2-3 பொண்ணுங்க ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க. நிறைய பொண்ணுங்க நார்த் சைட்ல இருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்ப வீட்டுல இந்த பொண்ணுங்களை சேர்க்க முடியாதா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சேஃபான ஒரு பகுதிக்கு இந்த பொண்ணுங்களை கூட்டு போனா நினைக்கிறாங்க. இப்ப பஸ் ஸ்டாப்க்கு கூட்டு வந்துடுறாங்க. பக்கத்துலயே 8 பொண்ணுங்களையும் நிக்க வைக்க வேணாம், ஒவ்வொரு இடத்துல நிக்க வைக்கலான்ற மாதிரி தள்ளி தள்ளி நிக்க வச்சிடுறாங்க. பஸ் வந்தா உடனே ஏத்திட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள பார்த்தா ரவுடிங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனுங்க கண்ணில் இந்த சின்ன பொண்ணு பற்றக்கூடாதுல்ல, அதுக்குள்ள காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணுங்களை நிக்க வச்ச இடத்துல இருந்து வேகமா கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க பொண்ணுங்களை மட்டும் ஒருத்தன் புடிச்சிடுறான். வாங்க கிளம்பலான்ற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் வந்துட்டு இருக்கும் போது ஹெல்மெட்டை வச்சு மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. இப்ப அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. பஸ் எடுக்கிற மாதிரி வரும்போது இவங்க ஏறி உட்காந்துடுறாங்க. இப்ப பசங்களை ஒரு சினிமா தியேட்டருக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. பசங்க எல்லாருமே சந்தோஷமா படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இவங்க படம்லாம் பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப படம் முடிஞ்சு வெளியே போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியே ஒரு போலீஸ் ஜீப் நின்னுட்டு இருக்கு. இதை பார்க்கற இவங்களுக்கு பயம் வந்துருது. இன்னொன்னு ஷோ பார்க்கலான்ற மாதிரி இன்னொன்னு வாட்டி டிக்கெட் எடுத்து இவங்களுமே உள்ள போயிடுறாங்க. இவங்களுக்கு பசங்க இருக்காது, அதனாலதான் இந்த பசங்க மேல ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணுங்களோட லைஃபை செட்டில் பண்ணிட்டு தான் நம்ம ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எங்களால தான் உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னோட மாமா ரொம்ப நல்லவரு, எனக்கு நல்லா தெரியும். ஆனா கெட்டவங்க அவரையும் கெட்டவரா மாத்திட்டாங்க. ஒரு துளி பட்டாலும் விஷம் விஷம் தானே, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாம் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இவங்களால செலவே பண்ண முடியல. ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்க ஒரு பகுதியில தான் இவங்க இருக்காங்க. இங்க வெள்ளம் ரெடி பண்ற ஒரே ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் ரெகுலரா வேலை கேட்டு வராங்க. வேலை எல்லாம் கிடையாது, போமான்ற மாதிரி ஓனரை திட்டி அனுப்பி விடுறாரு. இப்ப எப்படிதான் பசங்களை காப்பாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இருக்க வழியில நிறைய விலை மாதுகள்லாம் நின்னுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த வேலையை பார்த்தா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பெண்கள் நிக்கிற இடத்துல வந்து இவங்களுமே நிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. வண்டியில ஏறுன்ற மாதிரி ஒரு நபர் இங்க இருந்து கூட்டு போறாரு. அந்த நபர் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காரு போல. இவங்க உடம்பு முழுக்க காயமா இருக்கு. அதே சமயம் காசும் தந்திருக்காரு. அதை வச்சு பசங்களுக்கு நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பசங்களுமே சந்தோஷமா அதை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க.
இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். இந்த 8 பொண்ணுங்களை ரவி கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, செல்லப்பாவோட வீட்டுக்குள்ள இருந்து தான் கூட்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பகுதி இருக்குல்ல, பல இடத்துக்கு பிரிஞ்சு போகும். அவர் எங்க இருந்தனாலும் கூட்டு வந்திருக்கலாம். இன்னும் எவ்வளவு நாள் இந்த பொண்ணுங்களை பத்திரமா பாத்துக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. திரும்பி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் ரைடு வருது. எல்லாரையும் கூட்டு போலான்னு போலீஸ் நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு லாயரான செல்லப்பா வந்துடுறாரு. அங்க நிறைய பேர் குடும்பத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள போனா குடும்பத்துல பெரிய பிரச்சனை வந்துரும்ல, அது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் செல்லப்பா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்பெக்டரும் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரையும் விட்டுறாரு. செல்லப்பா நல்ல டைப்பா இருக்காருன்ற மாதிரி நாகம்மா யோசிக்கிறாங்க. இவர்கிட்ட பேசலான்ற மாதிரி இந்த இடத்துல முடிவு பண்றாங்க. ரவி கூட்டிட்டு போக பார்த்தாரு. இவங்க சாவடிச்சு கூட்டு வந்திருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு செல்லப்பா இருக்கார்ல, இது பேரு தான் சைல்டு டிராபிக்கிங். இது பெரிய லெவல்ல நடந்துட்டு இருக்கு. பெரிய நெட்வொர்க்கே இதுக்கு பின்னாடி இருக்கு. அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா அந்த 8 பொண்ணுங்களை நான் பாத்துக்கிறேன். அதே சமயம் உங்க ஹஸ்பண்ட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நீங்க சாவடிச்சீங்கன்ற மாதிரி நான் பேசி பாக்குறேன். ஆனா உறுதியா உங்களை காப்பாத்த முடியுமான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன காப்பாத்தலனா கூட பரவாயில்ல, ஆனா அந்த 8 பொண்ணுங்களை நீங்க நல்லபடியா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வந்துருன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. காலையில நம்ம மட்டும் போலாம், அதுக்கப்புறம் தேவைனா பசங்களை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் பசங்க எங்கேயாவது இருக்கணும்ல, அதனால திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பசங்களை கொஞ்சம் பாத்துக்க முடியுமான்னு ஒரு பாட்டி கிட்ட கேக்குறாங்க. எல்லாம் அனாதை பசங்க மாதிரி இருக்காங்கல்ல, நம்ம தலையில கட்டிட்டு போயிட போறான்ற மாதிரி அந்த பாட்டி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி போக சொல்றாங்க. இவங்களுமே சோகமா இங்க இருந்து நடக்கிறாங்க. இத பாக்குற பாட்டிக்கு கஷ்டமாயிருது. சரிமா, பசங்களை விட்டுட்டு போ, ஆனா ஈவினிங் கண்டிப்பா கூப்பிட்டு போயிடணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. போற காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. அவர் சொன்ன மாதிரியே கோர்ட் வாசலுக்கு வந்துடுறாங்க. இவங்களை தேடிட்டு இருந்த ரவுடிங்க இருக்காங்கல்ல, இவங்க வரதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப லாக் பண்றாங்க. அந்த பொண்ணுங்களாம் எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனா இவங்க கையில இருக்க கயிறை வச்சு கோயில்ல தான் அந்த பொண்ணுங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. கோயில்ல தான் இருக்காங்க, அங்க போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கோயிலுக்கு போய் பொண்ணுங்களை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்ல, போக கூடாதுன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. நில்லுங்கன்ற மாதிரி தடுத்து இவங்க 3 பேர் கூட சண்டை போடுறாங்க. விடு விடுன்ற மாதிரி இந்த 3 பேருமே அட்டாக் பண்றாங்க. கையில கத்திலாம் வச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்க. இவங்க முடிஞ்ச அளவு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுங்க வெட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கோர்ட் வாசல்ல வச்சு இது நடந்திருக்குல்ல, எல்லா லாயர்ஸும் இங்க வராங்க. அதே சமயம் இவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுங்க கோயில்ல இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. அந்த ரவுடிங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்கலாம் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இப்ப தேடி ஒரு ஸ்டேஜ்ல இடத்தையே கண்டுபிடிச்சிடுறாங்க. அமுக்கலாம் நினைக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ அடிச்சிடுறாங்க. பார்த்தா இந்த லாயர் தான் அடிச்சிருப்பாரு. இந்த பொண்ணுங்களை நம்ம காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. உங்க அம்மா உங்களை பத்தி சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்களை பத்தியும் அம்மா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாரு. இந்த டைம்ல தான் பிரேமலதா ஒரு கேஸ்ல மாட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க கிட்ட கூட்டு வந்துடுறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேவர் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. வேற வழி இல்லாம அவங்க சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இவர் தப்பான இன்டென்ஷன்ல கூட்டு வந்திருக்கிறதா பிரேமலதா நினைச்சிருப்பாங்க. ஆனா இவர் நல்லவரா தான் இருப்பாரு. ஒவ்வொரு பொண்ணுங்களை ஒவ்வொரு இடத்துல விடணும்ன்ற மாதிரி பிரேமலதா சொல்லியிருப்பாங்க. இவருமே கார்ல அந்த பகுதிக்கெல்லாம் இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில தான் இந்த பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு பேர்லாம் வச்சிட்டு இருக்காரு. நாகக்கண்ணின்ற கடவுளை பொறுத்த வரைக்கும் 8 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த 8 குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குன்ற மாதிரி அந்த பேர் தான் இவங்களுக்கு வச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ நாடகம் பார்க்கும்போது கூட யோசிச்சார்ல, இதனால தான் அப்படி யோசிச்சிருப்பாரு. இந்த 8 பொண்ணுங்களையும் இந்த இடத்துக்கு ஒருத்தன் கொண்டு வந்தான் பாத்தீங்களா, அவனை தான் அரக்கன்ற மாதிரி இவர் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த அரக்கனை மட்டும் என்னைக்கும் நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் அந்த அரக்கனை நான் கண்டுபிடிப்பேன், அவன் தான் அந்த அரக்கனான் நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணுங்க எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறாரு. ஒவ்வொரு பொண்ணையும் ஒவ்வொரு இடத்துல விடுறாரு. நீங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பாருங்க, லெட்டர் மூலியமா மட்டும்தான் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. லெட்டர் மூலியமா மட்டும்தான் இவர்கிட்ட பேசுவாங்க. இவரை கெட்டவர் மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சார்ல, ஆனா இவர் நல்லவர்ன்றது இப்பதான் தெரிய வருது. இதோட 6வது எபிசோட முடிக்கிறாங்க. செல்லப்பா எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த 8 பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு பானு வந்துடுறாங்க. உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, உள்ள வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், பர்மிஷன் டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல பர்மிஷன் வாங்கணும்னா கமிஷனர் கிட்ட தான் பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல ஈரினை மட்டும் விட்டு தான் போயிருக்காங்க. இப்ப ஈரினும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. செல்லப்பா சாரை போய் தப்பா நினைச்சிட்டேனே, என்ன நினைச்சா எனக்கே கோவம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போலீஸா சந்தேகப்படுறது உன்னோட வேலை, அதை தான் நீ செஞ்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் சமாதானம் சொல்றாங்க. சரி, எனக்கு கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு வந்தியான்னு கேக்குறாங்க. வாங்கிட்டு வரலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. லைட்டா இவங்களோட முகமே மாறிடுது. ஒருவேளை ஹீரோவும் நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப சுந்தர் இருக்கார்ல, தாமு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தாமுவும் செல்லப்பாவோட பையன்றது இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இவர் சின்ன பையனா இருக்கும் போது அப்பாக்கு உஷான்ற ஒரு லேடி கூட அஃபேர் போயிட்டு இருக்கிறதா சிலர் பேசிப்பாங்க. அதெல்லாம் இவரோட காதுல கேட்டிருக்கோம். நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து செல்லப்பா கிட்ட ரொம்ப அன்பா நடந்துப்ப, அது மூலியமாவே நீ பையன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சுந்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயம் செல்லப்பாக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எது என்னோட அப்பாக்கு நீ தான் பையன்றது தெரியாதா, எப்படி அப்படின்ற மாதிரிலாம் சுந்தர் கேட்கிறாரு. இந்த தாமோட அம்மா பேரு உஷா தான். உஷா சாவர தருவாயில தான் உன்னோட அப்பா யாருன்றதா சொல்லியிருப்பாங்க. இவருமே அப்பா கிட்ட வந்துடலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த சமயம் குடும்பமா சந்தோஷமா இருப்பாங்க. இந்த நேரத்துல செல்லப்பா கிட்ட இதை சொல்ல வேணாம், இந்த இடத்துல வேலைக்கார மாதிரி இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. கடைசி வரைக்கும் அப்பா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. இப்பதான் சுந்தரம் அப்பா மேல என்ன கோவம்ன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த தாமு பையன்னு தெரிஞ்சும் அப்பா ஒதுக்கி வச்சிருக்காரு, வேலைக்காரனா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. அதனால தான் அப்பா மேல இவருக்கு கோவம்லாம் வந்திருக்கும். ஆனா உண்மையில அப்பாக்கு தெரியலன்றது இப்பதான் இவருக்கு தெரிய வருது. தேவையில்லாம அவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருந்தன்ற மாதிரி சுந்தர் சொல்றாரு. இந்த சைல்டு டிராபிக்கிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் ஆளுங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. அடிக்கடி இந்த இடத்துக்கு செல்லப்பா சாரம் வருவாருன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்றாரு. இப்ப நடந்த சில விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. செல்லப்பா அந்த நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அது ரிலேட்டடா பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவாரு. இந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பெரிய நெட்வொர்க், இந்த நெட்வொர்க் எப்படி தெரியுமா செயல்படுது அப்படின்ற மாதிரி செயல்படுற விஷயத்தை பத்தி எல்லாம் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் விஷுவலா சில விஷயங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலா நார்த் இந்தியால கஷ்டப்படுற ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசி இவங்க காசு கொடுத்து குழந்தையெல்லாம் வாங்குவாங்க. முறைப்படி இந்த மாதிரி குழந்தைய வாங்குவாங்க. சில இடத்துல இருந்து குழந்தைய கடத்தலாம் செய்வாங்க. எப்படியோ நிறைய சின்ன பொண்ணுங்களெல்லாம் இவங்க தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நெட்வொர்க்குக்காக நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனா நிறைய பேர் கூலி வேலை மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க பண்ற தப்பு அவங்களுக்கே பெருசா தெரியாது. ஆனா இதுக்கெல்லாம் கண்டிப்பா எட்டா ஒருத்தர் இருப்பான்ற மாதிரி சொல்றாரு. நார்த் இந்தியால எட்டு ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயும் ஒரு எட்டு இருக்கிறதா செல்லப்பா சார் நினைச்சாரு. அந்த எட்டு யாருன்றதை தான் தேடிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குழந்தைய எங்க தூக்குறாங்களோ அங்கேயே வச்சுக்க மாட்டாங்க, வேற ஸ்டேட்டுக்கு மாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாத்துறதுக்கு பல ரூட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. லாரி மூலியமா கொண்டு வருவாங்க, அதே மாதிரி போட் மூலியமா கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக லாரிக்காரங்க கிட்ட கமிஷன் மாதிரி காசு கொடுப்பாங்க, அதே மாதிரி போட்டுக்காரங்க கிட்டயும் கமிஷன் மாதிரி காசு தருவாங்கன்னு சொல்றாரு. இவ்வளவு உங்களுக்கு தெரியுதுல சார், பிடிக்க வேண்டியதுன்னு ஹீரோ கேக்குறாரு. பிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கோம், ஒவ்வொரு வாட்டியும் எப்படியாவது தப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தாண்டி இன்ஃபர்மேஷன் கிடைச்சு ஒரு போட்ல இருக்கவங்கள அமுக்கலாம் நினைச்சோம். ஆனா அந்த போட்ல இருந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க பொண்ணுங்களை எல்லாம் கல்ல கட்டி கடல்ல போட்டுட்டாங்க. அந்த போட்டை புடிச்சு கூட எங்களால எதையும் ப்ரூவ் பண்ண முடியல. போட்ல நாங்க பொண்ணுங்களை எல்லாம் கடத்தலன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அநியாயமா சின்ன பொண்ணுங்களோட உயிர் தான் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு. மீன் பிடிக்கிறதுக்காக போட்டை யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட காசுக்கு பேசிதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் கஷ்டத்துல இருக்கிறதுனால இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய தப்புன்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் சொல்றாரு. சீக்கிரம் ஒரு டீலிங் நடக்க போறதா இன்ஃபர்மேஷனும் இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்க கேங்க நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு சின்ன பொண்ணுங்களை வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போனோம் போல. இதுக்காக ஒரு போட்டுக்காரங்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. காசு கொடுத்து அந்த போட்காரனை ஏற்பாடு பண்றதுக்கு தான் பிளான் போகுது. எரிஞ்ச நிலைமையில லேப்டாப் நிறைய ஃபைல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அதுல இருந்து ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. லேப்டாப்ல இருக்கிறத ரெக்கவர் பண்ண முடியலன்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆனா அந்த எரிஞ்சதுல ஒரு போட்டோ மட்டும் கிளியரா இருக்கு. இந்த போட்டோல இருக்க நபர் கிரைம் பண்ணிருக்கானன்றதை மேட்ச் பண்ணி பாத்தீங்களான்னு கேக்குறாரு. இல்ல சார் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் வேற சொல்லணுமா, மேட்ச் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஹீரோவும் லைட்டா கோவப்படுறாரு. இந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவன் பேரு மிட்டான்றது தெரிய வருது. அவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2-3 கேஸ்லாம் இருக்கும். எரிஞ்ச ஃபைல்ல இவன் டீடைல் இருக்குன்னா கண்டிப்பா சைல்டு டிராபிக்கிங்ல இவனும் சம்பந்தப்பட்டிருக்கான், இவனை அமுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா பகுதியிலையும் இந்த மிட்டா எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா பைக் சாகசம்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியில தான் இவர் பையன் கூட வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காரு. கூட ஒய்ஃபுமே இருக்காங்க. இவங்களுமே தகவல் தெரிஞ்சு அமுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உடனே போய் அமுக்கலாம், ஆனா ஹீரோ வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் கண் முன்னாடி அமுக்க வேணாம், பையனோட மைண்டுக்குள்ள அதுவே தான் ஓடிட்டு இருக்கும், அதனால பொறுமையா அமுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல ஒய்ஃபை வச்சு அவனை கூட்டு வந்துடலான்ற மாதிரி ஒய்ஃபை அமுக்கிறதுக்கு தான் பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தேடிட்டு இருக்கிறது அந்த மிட்டா பாத்துடுறாரு. ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப பையன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடலாமான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி பையன் ஏத்துக்கிறான். இப்ப ரெண்டு பேருமே வேகமா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஹீரோ எதிர வந்துடுறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி மிட்டா பயந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. உன் பையனாடா, பையன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சாதாரணமா பையன் கிட்டயும் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க ஒய்ஃபை கூட்டு வந்துடுறாங்க. இந்தாங்கம்மா பையனை கூட்டு போங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஃபேமிலி முன்னாடி இவரை கெட்டவரா காட்ட வேணான்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. அந்த மிட்டா இருக்கார்ல, சார் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், ஆனா என்னோட பையனுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாது சார், என் பையனை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. சரி விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவர் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் மூர்த்திக்கு கால் பண்ணி சொல்றாரு. ஆக்சுவலா அடுத்து ஒரு போட்டு போக போது, அதுல 2 பசங்களை கூட்டு போக போறாங்க. எந்த பகுதிக்கு கூட்டு போக போறாங்கன்னு இவங்களுக்கு தெரியுது. அவங்களை கையும் களவுமா பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்தி சீனியர் கிட்ட சொல்லணும்ல. ஹீரோவும் சீனியர் கிட்ட சொல்றாரு, யோ இந்த வேலையை நீ எதுக்காக பண்ண போற, அதுக்குன்னு தான் ஒரு டீம் இருக்குல்ல, அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்றாரு. சார் அந்த டீம்ல 2 பேர் தான் சார் இருக்காங்க, அவங்களால தனியா எதுவுமே பண்ண முடியாது, நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், நீங்க இந்த கேஸை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க, தேவையில்லாம கேஸ் எல்லாம் மாறாதீங்கன்னு சொல்றாரு. இப்பதான் சீனியர் எந்த மாதிரி ஆளுன்றத மூர்த்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எது நடந்தாலும் சரி அவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தெளிவா இருப்பாரு. நீ ரொம்ப திறமையானவன்றதுக்காக இந்த கேஸை உன்கிட்ட ஒப்படைக்கல, ஒப்படைச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. பிரச்சனை வந்தா உனக்கு மட்டும் வராது மூர்த்தி, எனக்கும் சேர்ந்து வரும், அதனால நம்ம 2 பேரும் இந்த கேஸ்ல தலையிட வேணாம், எந்த பிரச்சனை வந்தாலும் இவனை கோர்த்து விட்டுறலாம், இவனே கேஸ ஹேண்டில் பண்ணிக்கிட்டோன்றதுக்காக தான் வாங்கிட்ட கேஸ கொடுத்தாரு, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தியும் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் சீனியர் பண்ண வேணாம்னு சொன்னாலும் ஹீரோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோ பெர்னாண்டஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்க ஆளுங்க யாரோ ஒருத்தர் இந்த வேலையை பண்ண போறாங்க, அது யாருன்றது எங்களுக்கு தெரியல, ஆனா நீங்க பேசி தெரிஞ்சுக்க முடியும், ஆளுங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது சிலர் இந்த வேலையை பண்ணலாம், அதுக்காக அவங்கள மாட்டிலாம் நான் தரமாட்டேன்ற மாதிரி பெர்னாண்டஸ் சொல்லிட்டாரு. என்னதான் தெரியாம பண்ணாலும் சரி தப்பு தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிப்பா அது யாருன்றதை உனக்கு நான் சொல்றேன், அந்த டீமை புடி, ஆனா என்னோட ஆளை விட்டு, என்னோட ஆளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிண்ணே யாரு கூட்டு போக போறாங்கன்றத கண்டுபிடிங்க, அந்த டீமை மட்டும் அமுக்குறேன், உங்க ஆளுங்களை விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நைட்டு நிறைய இந்த 8 பொண்ணுங்களுமே தனியா போய் ஒரு இடத்துல பேசுவாங்க பாத்தீங்களா, அவங்க கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சா ஹீரோயினும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. அப்ப சட்டுன்னு அந்த பொண்ணுங்க மறைஞ்சிருந்து ஹீரோயின் அடிச்சிடுறாங்க. ஹீரோயின் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோயின் மேல என்ன கோவம்னா, சட்டுன்னு ஹீரோ கிட்ட கூட்டு போய் பேச விட்டுட்டாங்கல்ல, அந்த கோவம் தான். எங்க கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு வேணும்ட்டே பேச வஸ்டல்ல அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ண, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க கேட்காம பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல முத்து மட்டும் நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நந்தினியும் நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான், ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செல்லப்பா அப்பா கூட இவங்கள பத்தி லெட்டர்ல சொன்னார்ல, இவங்க பக்கம் நியாயம் இருந்ததுனால தான் செல்லப்பா சரி இவங்களுக்காக வாதாடி இருக்காரு, இவங்களை நம்ம நம்பி தான் ஆகணும்ன்ற மாதிரி முத்து சொல்றாங்க. ஆக்சுவலா செல்லப்பா லெட்டர் மூலியமா இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார்ல, அப்ப நந்தினி கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. அவ வாழ்க்கையிலயும் ஒரு அரக்கன் இருந்திருக்கான், அந்த அரக்கனா சாவடிச்சிருக்கா, உங்க வாழ்க்கையிலயும் ஒரு அரக்கன் இருந்தான்ல, அந்த அரக்கன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், எதிரான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன், நீங்க வந்து உறுதிப்படுத்தணும், கோர்ட்ல நீங்க சாட்சி சொல்லணும், கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 8 பேருக்குமே லெட்டர் மூலியமா இந்த விஷயத்தை தெரியப்படுத்திடுறாரு. அந்த ஷார்ட் ரூட்டை பத்தியும் இவங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே அந்த இடத்துல கேதர் ஆகுறாங்க. இவங்களுக்குள்ள கான்டாக்ட் இல்லாம இருந்திருக்கும், இப்பதான் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி உள்ள போலான்ற மாதிரி அந்த கொகை வழியா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது முப்பி இருக்காங்கல்ல, அங்க ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதாவது சின்ன வயசுல இவங்களை கூட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மத்தவங்க முப்பிக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் தீஞ்சி போன மாதிரி ஸ்மெல் வருது, எங்க இருந்தோ தீஞ்சி போன ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி எல்லாருமே செக் பண்றதுக்காக போறாங்க. அப்படி செக் பண்றதுக்காக வரும்போது தான் லேப்டாப் ஃபைல்லாம் எரிஞ்சு போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஒரு பேப்பர் முழுசா எரியறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை இவங்க பாக்குறாங்க. ஒரு கேஸோட நம்பர் தான் இருக்கு, நம்ம அப்பா ரெடி பண்ணதை யாரோ எரிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. இவங்க செல்லப்பாவா அப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா எரியறதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை பாக்குறாங்கல்ல, அந்த நம்பரை இவங்க எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப உள்ள போலான்ற மாதிரி கபோர்டு வழியா இவங்களுமே உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போதே அவர் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்து போயிருக்கிறத பார்த்து இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருந்தாங்க. நம்ம வரதுக்கு முன்னாடி யாரோ வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா இவர் சூசைட் பண்ணிருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சைல்டு டிராபிகிங்ல அரக்கனா இருக்கவனா கண்டுபிடிச்சிட்டாரு, அது தெரிஞ்சுதான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்க, நம்ம இங்க இருக்க வேணாம் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது முத்து இருக்காங்கல்ல, இல்ல நம்ம அப்பாவை இப்படியே விட்டு போயிடக்கூடாது, நம்ம இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா போலீஸுங்க சூசைடுன்ற மாதிரி தான் கேஸ முடிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த பாதியை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது, கண்டிப்பா சூசைட் தான் நடந்திருக்குன்ற மாதிரி கேஸ முடிச்சிருவாங்க, அரக்கனை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய வராது, இங்க ஃபைல் எரிஞ்சு போயிருக்கிறது லேப்டாப் எரிஞ்சு போயிருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் கொலை பண்ணோன்ற மாதிரி பொய்யா சொல்லுவோம், இது சார்ந்து அவங்க விசாரிக்க ஆரம்பிப்பாங்க, அப்பதான் அரக்கன் யாருன்றதை அவங்க தேடி அலைவாங்க, ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா மத்த பொண்ணுங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லை, அப்பா நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி முத்துவை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே பிரிஞ்சு இங்க இருந்து கிளம்புறாங்க.
ஆனா முத்துக்கு மட்டும் போக மனசு வர மாட்டேங்குது. கண்டிப்பா திரும்பி அந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி அந்த கம்பியை பிடிச்சு நடக்கிறாங்க. இதனால தான் ரெண்டு பக்கமும் இவங்களோட கை பதிஞ்சிருக்கும். எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்கல்ல, முத்து திரும்பி வந்ததை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப முத்து மட்டும் இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவரோட பாடியை பார்த்து ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்கள பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ஆடணும்ன்ற ஆசை வந்திருக்கும். அதனால தான் அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலமா வேணான்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. இவங்க பெருசா காதுல வாங்கியிருக்க மாட்டாங்க. பொண்ணு ஆடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டான்ஸையே நிறுத்திடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களை கஷ்டப்பத்திட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா நான் உங்களை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா, உங்க சாவுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் சரி நான் உங்களை நிச்சயமா கண்டுபிடிப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அதே சமயம் அவர் கையில இருக்க கன்னை இவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த கபோர்ட்ல போய் ஒளிஞ்சு போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அப்பதானே இந்த பாதியை கண்டுபிடிப்பாங்க. அதனாலதான் இந்த இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. முத்து சொன்ன மாதிரியே பண்ணிட்டான்ற மாதிரி மத்த பொண்ணுங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முத்துக்காக தான் இவங்க எல்லாருமே சரண்டர் ஆயிருப்பாங்க. ஒரு கேஸ் ஃபைல பத்தி இவங்க பார்த்தாங்கல்ல, அந்த கேஸ் ஃபைல பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் ஏற்படுத்தி இருப்பாங்க. யார் அது அப்படின்றத இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா யார் அது அப்படின்ற மாதிரி நந்தினி கேட்டுட்டு இருக்காங்க. இரு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த கேஸ் ஃபைலோட பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. இங்க எல்லார்கிட்டயும் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கல அந்த சரோஜா தான் அந்த அரக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அரக்கன் இவ்வளவு நேரம் சொன்னது நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான். உண்மையில அரக்கி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க தான் அந்த நெட்வொர்க்குக்கு ஹெட்டா இருப்பாங்க. இந்த பொண்ணுங்களெல்லாம் செக் பண்றது அவங்களோட வேலையா இருக்கும். அப்படி இந்த 8 பொண்ணுங்களையும் செக் பண்ணிருப்பாங்க. இந்த 8 பொண்ணுங்களுக்கு அவங்களோட முகம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் முகம்லாம் ஞாபகம் இருக்காது. ரவி ஒரு முதலாளிக்காக வேலை பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த லேடிக்காக தான் ரவி வேலை பார்த்திருப்பாரு. எது சரோஜா தான் இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி நந்தினி இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப சரோஜா இருக்க செல்ல நமக்கு காட்டுறாங்க. நிறைய சின்ன பசங்களா இவங்க கூட தான் செல்ல இருப்பாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்களையும் அந்த தொழிலுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சரோஜா யோசிக்கிறாங்க. இங்கதான் 7th எபிசோட முடிக்கிறாங்க. மாலதியை பொறுத்த வரைக்கும் தாமு மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்கல்ல. ஆனா தாமுவ அம்மா கிட்ட பேச வைக்கணும்ன்ற மாதிரி சுந்தர் யோசிக்கிறாரு. அம்மா தாமு மேல கோவப்படாதீங்க, அப்பா மேலயும் கோவப்படாதீங்க. 36 வருஷம் நீங்க சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க. அப்பா தெரியாம இந்த தப்பை பண்ணிருக்காரு. அவர் பண்ணதை நான் நியாயப்படுத்தல. ஆனா அந்த தப்புக்காகவே 36 வருஷம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யாயிடாதுமா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தாமு நம்ம வீட்டுல ஒருத்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சுந்தர் சொல்றாரு. இதனால மாலதி இருக்காங்கல்ல பக்கத்துல வர சொல்றாங்க. இவருமே கையை பிடிச்சு அழுவுறாரு. மாலதியும் இந்த இடத்துல அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சக்கரவர்த்தி கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி நந்தினி யோசிக்கிறாங்க. வார்டனை பார்த்தா தான் கால் பண்ண முடியும். இப்ப வார்டனை பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல பானு தான் இருக்காங்க. இன்னைக்கு வார்டன் லீவு, கால்லாம் பண்ண முடியாது, கிளம்பி போ அப்படின்ற மாதிரி பானுவும் பயங்கரமா திட்டி அனுப்பி விடுறாங்க. இப்ப எப்படா கால் பண்ணி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு பானுவோட ஆக்டிவிட்டி மேலயும் லைட்டா டவுட் வருது. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பி வந்துடுறாரு. ஆக்சுவலா சின்ன பசங்களெல்லாம் ஒரு வேன்ல வச்சு அவர் கூட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த வேன் இன்னமும் வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கு. அந்த வேனை கொஞ்ச நேரம் பாக்குறாரு. சரி வீட்டுக்குள்ள போய் பார்க்கலான்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. எப்படி வெளிய இருந்து டாப்பால் போடப்பட்டது, அந்த டாப்பால யாரு போட்டிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கால் பண்ணி மூர்த்தியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இன்னைக்குதான் திருவிழாவோட கடைசி நாள் போல, அதனால பந்தோபஸ்து கொடுக்குற வேலை எல்லாம் நிறைய இருக்கு. அது சார்ந்து போன்ல பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, எதுக்காக வர சொன்னேன்னு கேக்குறாரு. நான் இந்த டாப்பால் விஷயத்தை தான் சார் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கேன். முத்து கன் எடுத்துட்டு போய் உள்ள உக்காந்துட்டான்னு கூட வச்சுப்போம். ஆனா யார் சார் கதவை லாக் பண்ணிருப்பா, அதுதான் இடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நைட்டு யாரும் இந்த டாப்பால போட்டிருக்க வாய்ப்பு இல்ல சார். காலையில பாடியை பார்க்கறதுக்காக உள்ள வந்தோம்ல, அப்பதான் யாரோ டாப்பால போட்டிருக்காங்க. முதல்ல நீங்களும் நானும் தான் உள்ள வந்தோம். ஒண்ணு நீங்க போட்டுக்கணும், இல்ல நான் போட்டிருக்கணும். நான் போடலன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நீங்க போட்டிருப்பீங்களா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்னையே சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி மூர்த்தி கோவப்படுறாரு. இப்ப பக்கத்துல வர ஒரு சலை எடுத்து இவரோட மண்டையிலேயே அடிக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா சுதாரிச்சு ஹீரோ தடுத்துறாரு. இவர் அடிக்க வந்ததுனால இவர் தான் இந்த வேலையை பண்ணிருக்காருன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. நீங்க தான் இதை பண்ணீங்களா, ஏன் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படி கேட்டுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காருல, ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவோட மண்டையிலேயே மூர்த்தி சலையை வச்சு அடிச்சிடுறாரு. மூர்த்தி தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு போல. இப்ப மூர்த்தி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் மூர்த்தி எதுக்காக பண்ணாருன்னு காட்டுறாங்க. அந்த செல்லப்பா நைட்டு நேரம் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் கபோர்டு வழியா யாரோ வரது தெரியுது. அந்த பொண்ணுங்க தான் வந்துட்டாங்க போலன்ற மாதிரி இவர் கதவை திறக்கலாம் நினைக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த போலீஸான மூர்த்தி தான் வந்திருக்காரு. மூர்த்தி, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, இந்த ரூட் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும் சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த ரூட் வழியா குழந்தைங்களை கூட்டு போய் கடல் வழியா கடத்துறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த வீட்டையே நீங்க வாங்குனீங்க. நிறைய
நிறைய ரூட்டை பிளாக் பண்ணிட்டீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்? அப்ப இவனும் அந்த நெட்வொர்க்ல சம்பந்தப்பட்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் செல்லப்பா யோசிக்கிறாரு. உன் பையனுக்கு சீட்டு தந்ததுக்காக பிரேமலதாக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி வேலை எல்லாம் பார்த்த, அப்பயே உன்னை நான் சந்தேகப்பட்டிருக்கணும். அப்ப இந்த அரக்கிக்கும் நீ நிறைய வேலை பார்த்திருக்க. அரக்கி யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். சரோஜா தான் அந்த அரக்கி. சரோஜாக்கும் உனக்கும் என்ன பழக்கம்ன்ற மாதிரிலாம் செல்லப்பா கேட்கிறாரு. இங்கதான் சில விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரோஜாவோட ஹஸ்பண்ட் எம்எல்ஏவா இருந்து இறந்து போயிருப்பாரு. சரோஜா அதை யூஸ் பண்ணி பொலிட்டீஷியனா மாறி இருப்பாங்க. நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிருப்பாங்க. சப்போர்ட்டா நிறைய ஆளுங்களை வச்சிருப்பாங்க. மூர்த்தி கூட இவங்க அஃபேர்லயே இருந்துட்டு இருப்பாங்க. மூர்த்திக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அதை தாண்டியே இந்த லேடி கூட இவர் க்ளோஸா எல்லாம் இருந்துட்டு இருக்காரு. இவங்க சீக்கிரமா அரெஸ்ட் ஆக போறாங்க நியூஸ் வந்திருக்கும். நான் ஜெயிலுக்கு போக போறேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை போக விடாம பண்ணுவேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நிச்சயமா உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. நான் போக தான் போறேன். ஆனா 6 மாசத்துல திரும்பி வந்துருவேன். அந்த 6 மாசம் பிசினஸ் மட்டும் பாத்துக்கோங்க. அடிக்கடி எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப 6 மாசமா சரோஜாக்காக நீ தான் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படிதானேன்ற மாதிரி செல்லப்பா கேட்கிறாரு. இவரும் ஆமான்றதை ஏத்துக்கிறாரு. சார், வெறும் செக்ஸுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் கருப்பா தொந்தி வச்சிட்டு இருக்க ஒரு சாதாரண போலீஸ் ஆபீசரு. ஆனா அவங்க பெரிய ஆளு. என்ன பார்த்து சிரிச்சாங்க, என்கிட்ட பேசி பழகினாங்க. அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் மாதிரி அவங்கள பாக்குறேன். அவங்க தப்பே பண்ணாலும் சரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன். நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க, இதுல இருந்து ஒதுங்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சரோஜாவை உனக்கு அவ்வளவு பிடிக்கும்னா சரோஜா கூட சேர்ந்து நீயும் தண்டனையை அனுபவிக்க போற அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது சட்டுன்னு மூர்த்தி இருக்காருல, கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா இந்த இல்லீகல் கன்னை வாங்கிட்டு வந்ததே மூர்த்தியா தான் இருப்பாரு. இப்ப ஷூட் பண்ணவர் இவர் கையிலேயே கன்னை வைக்கிறாரு. அதாவது இவரே ஷூட் பண்ணிக்கிட்ட மாதிரி இவர் செட் பண்றாரு. சைல்டு டிராபிக்கிங்க்கு எதிராக இவர் நிறைய தகவலை சேகரிக்கிறாரு அப்படின்றது மூர்த்திக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் மூர்த்தி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப லேப்டாப் ஃபைல்லாம் செக் பண்ணிட்டாரு. நிறைய டீடைல் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் வரேன் அப்படின்ற மாதிரி பாடியை பார்த்து சல்யூட்லாம் அடிக்கிறாரு. இப்ப வந்த ரூட் வழியாவே இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கேயே போட்டு எரிச்சிடலாம், ஏன்னா இந்த ரூட் தான் யாருக்கும் தெரியாதுல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கேயே வச்சு எல்லா விஷயத்தையும் எரிச்சு விட்டுறாரு. இப்ப பானு இருக்காங்க பாத்தீங்களா, சரோஜாவோட செல்லுக்குள்ள போறாங்க. என்ன பண்றா பாப்போன்ற மாதிரி நந்தினியும் ஜன்னல் வழியா கவனிக்கிறாங்க. கலவரம் பண்றதுக்காக பானு நிறைய ஆயுதத்தெல்லாம் அங்க இருக்க லேடிஸ் கிட்ட தந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சரோஜாக்கு விசுவாசமான ஆளுங்களா இருப்பாங்க. மூர்த்தி கண்டுபிடிக்கிற விஷயத்தெல்லாம் அப்பப்ப சரோஜா கிட்ட சொல்லிடுவாரு. சோ அந்த 8 பொண்ணுங்க யாருன்றது சரோஜாக்கு தெரிஞ்சிருது. வார்டன் இல்லாத சமயம் ஏதாவது பண்ணோன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பானு உங்களுக்கு விசுவாசியா இருப்பா. பானு இருக்கால, வார்டன் நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு கலவரம் மாதிரி ஏற்படுத்தலாம், அதுல அந்த 8 பொண்ணுங்களையும் காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதுக்காக தான் இவங்க பிரசன்ட்ல ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க பிளான் என்ன அப்படின்றது நந்தினிக்கு புரிஞ்சிருது. ஆகா, அந்த 8 பேரை காலி பண்ண போறாங்க, எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ரத்த காயத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் பெர்னாண்டஸும் ஒரு பையனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பெர்னாண்டஸ் ஒரு தகவலை சொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோக்கு அடிபட்டிருக்குல, அதனால கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. நீ சொன்ன மாதிரியே ஒருத்தனோட போட்டை கேட்டிருக்காங்கப்பா, அவன் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கான், அதனால அவனை அடிச்சு போட்டுட்டு அவனோட போட்டை கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதானே போனாங்க, நம்ம உடனே பிடிக்கணும், வாங்க போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பெர்னாண்டஸும் இவரை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. நந்தினி இருக்காங்கல்ல, சரோஜா திட்டமிட்ட கலவரத்தை ஏற்படுத்த போறாங்க, உங்களை காலி பண்ண போறாங்க, வாங்க சேஃபான இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி அந்த பழைய பில்டிங்க்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த 8 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இந்த நாளுக்காக தான் நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க சரோஜாவை காலி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தான் ஆபத்து வரும், வேணான்ற மாதிரிலாம் நந்தினி சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க கேட்கிற மாதிரியே இல்ல, நந்தினியை லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. நந்தினியும் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பெர்னாண்டஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஆளுங்க எல்லாரையும் தரட்டிடுறாரு. அந்த போட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே கடலுக்குள்ள தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த போட்ல போயிட்டு இருக்கவங்கள காட்டுறாங்க. அந்த போட்ல தான் இப்ப மூர்த்தியே போறாரு. இப்ப மூர்த்தி பையனுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. அப்பாவை பத்தி தப்பு தப்பா சொல்லுவாங்கப்பா, அதை நம்பாத, அப்பா எது பண்ணிருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஜெயில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பானு திட்டமிட்டு அந்த ரவுடிங்க குரூப் எல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட தான் ஆயுதம் இருக்குல்ல, அதை வச்சு கலவரம் மாதிரிலாம் ஏற்படுத்துறாங்க. இந்த 8 பொண்ணுங்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த 8 பொண்ணுங்களே தைரியமா அந்த கலவரம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வாங்க சண்டைக்கு அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஆயுதம்லாம் இருக்கிறதுனால அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க காயப்பட்டாலும் பதிலுக்கு எந்திரிச்சு அடிக்கிறாங்க. இன்னைக்குதான் திருவிழாவோட கடைசி நாளா இருக்கும். அங்கேயும் ஆக்ரோஷமா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருல, பைனாகுலர் இருக்கான்ற மாதிரி கேட்டு வாங்கி பாக்குறாரு. அந்த போட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. சீக்கிரமா அந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு.
இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு சரோஜா வந்துடுறாங்க. நம்ம கையால சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க சரோஜாவை பார்த்தோன்னா இன்னும் கோவப்படுறாங்க. எப்படியாவது சரோஜாவை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விளையாடுறதுக்காக ஒரு கூண்டு வச்சிருப்பாங்க. அந்த கூண்டுக்குள்ள எப்படியாவது சரோஜாவை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சட்டுன்னு சரோஜாவை இந்த கூண்டுக்குள்ள தள்ளிடுறாங்க. இந்த கூண்டை லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. வெளியே இருக்கவங்க உள்ள வர முடியல. சரோஜா மட்டும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா சரோஜாவும் பயங்கரமா சண்டை போட்டு இந்த பொண்ணுங்களை போட்டு அடிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களும் வெறி பிடிச்ச மாதிரி சரோஜா கிட்ட சண்டை போடுறாங்க. சரோஜா பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்கல்ல. சரோஜா ஆளுங்களும் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் டீமும் அந்த போட்டை நெருங்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல இருக்க கேங் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுங்களை கடலுக்குள்ள போட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இந்த மூர்த்திக்கு பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்டா இப்படி பண்றீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கேங்க சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, மாட்டினால இந்த கேஸுக்காக நம்ம மாட்டக்கூடாது, அதுக்காக தான் இப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க குழந்தைய தூக்கி போட போறாங்கன்னு ஹீரோக்கு தெரியுது. வேணான்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு இருக்காரு. இப்ப நந்தினி அதை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தவங்க இந்த கூண்டுக்குள்ள எப்படியாவது போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு கூண்டுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த பொண்ணுங்க சாவடிக்கலாம் நினைக்கிறாங்கல்ல, வேணான்ற மாதிரி நந்தினியை நிறுத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து சரோஜாவை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த பெரிய கூண்டுக்குள்ள ஒரு சின்ன கூண்டு இருக்கு, அந்த கூண்டுக்கு கூட்டு போறாங்க. இவங்க பக்கத்துல போக போக அந்த போட்டை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, 2 குழந்தைங்களோட காலையும் கல்ல கட்டி தூக்கி போடுறாங்க. ஹீரோ காப்பாத்தணும்ன்றதுக்காக கடலுக்குள்ள குதிச்சிடுறாரு. இவர் போயிட்டு இருக்கும் போது பழைய ஞாபகம்லாம் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 பசங்களோட பாடி லேக்குக்குள்ள மிதந்துட்டு இருந்திருக்கும். உள்ள போய் இவர் பார்த்திருப்பாரு. அதெல்லாம் இப்ப இவருக்கு தோணுது. இந்த 8 பொண்ணுங்களும் இப்ப நந்தினி மேல கோவப்பட்டு இருக்காங்க. எதுக்காக அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிற, வழி விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நந்தினி எதுக்கு காப்பாத்த ட்ரை பண்றாங்கன்றத சொல்றாங்க. அவசரப்பட்டு கொலை பண்ணிடாதீங்க, கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்ணோன்றதை நீங்க ஒவ்வொரு நாளும் ரெக்ரெட் பண்ணுவீங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். சட்ட ரீதியா தண்டனை வாங்கி தரலாம், அவசரப்பட்டு உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பொண்ணுங்க கேட்க மாட்டாங்க. நந்தினியை தள்ளி விட்டு காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நந்தினியும் நான் சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப தடுத்துட்டு இருக்காங்க. உங்க அம்மா நாகம்மா என்ன நினைப்பாங்க, நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தானே நினைப்பாங்க. இவளை சாவடிச்சுட்டு நீங்க எல்லாருமே தண்டனை அனுபவிக்க போறீங்களா, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப திருவிழா முடிஞ்சிருது. எல்லாருமே வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு இருக்காங்க. நந்தினி சொல்றத போக போக இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு கொலை பண்ணிட்டு நம்ம எதுக்கு லைஃபை இழக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ கடலுக்குள்ள நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இப்ப அடி வழியா வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்திடுறாரு. எப்படியோ காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இந்த பொண்ணுங்களுமே ஆயுதம் எல்லாத்தையும் கீழே போட்டுறாங்க. இப்ப நந்தினியை வந்து கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. மூர்த்தி கடலுக்குள்ள பாடிய போறதுக்கு ஏத்திருக்க மாட்டாரு. அதனால மூர்த்தியை அவங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப போலீஸுங்க வந்து அந்த இடத்துல அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சரோஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திருவிழா நல்லபடியா முடிஞ்சிருது. மூர்த்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. மூர்த்தி சரோஜா தான் இந்த தப்பை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி முடிவாயிருது. அதனால இந்த 8 பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் ஆகிறதுக்காக வர இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஓடி வந்து ஈரனை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க அவசரப்பட்டு கொலை பண்ணியிருந்தா திரும்பி இவங்க இங்கதான் இருந்திருக்கணும். ஈரன் சரியான நேரத்துக்கு தடுத்திருப்பாங்க. அதனால ஈரன் கிட்ட நன்றி சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. நந்தினியோட கேஸ் திரும்பி நடக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ் திரும்பி நடக்குது. ஆனா 8 மாசம்லாம் இழுக்க மாட்டேங்குது. ஸ்பீடாவே தீர்ப்பை தந்துடுறாங்க. அதாவது நந்தினியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நந்தினி ஜெயில கலவரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் மனசுல வச்சு நந்தினியை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நந்தினி சித்தப்பாவை கொலை பண்ணிருப்பாங்க. அவர் கெட்டவர் தான், இருந்தாலுமே கொலை பண்ற உரிமை யாருக்குமே கிடையாது. எனக்கு அப்படி பண்ணது கில்ட்டாவே இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு இப்பத்துல இருந்தாவது அந்த கில்ட்டை விட்டு வெளியே வான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கு பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. இவங்களுக்குமே இவரை பிடிக்கும், கையை பிடிக்கிறாங்க. 2 பேருமே இந்த இடத்துல சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த சீரீஸை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். செல்லப்பாவோட பையன் மேல நம்ம சந்தேகம் பண்ணோம்னு நினைச்சிருப்பாங்க. ஏன் செல்லப்பாவோட ஒய்ஃப் மேல சந்தேகம் பண்ணோம்னு நினைச்சிருப்பாங்க. இதை தாண்டி அந்த சீனியரோட அண்ணனா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் மேல நம்ம சந்தேகம் பண்ணோம்னு நினைச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் உண்மையிலேயே ரொம்ப கிரிப்பிங்கா போச்சு. நான் ஒரே ஸ்ட்ரெச்ல தான் ஃபுல் சீரீஸையே பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த சீரீஸை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.